எக்ஸாம்பிள் 2.22 என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் example 2.22 find the modulus and principal argument of the following complex number. ஸோ ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. ஒன்று என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ். ஸோ மாடுலஸுக்கு என்ன பேர் இஸ் கால்ட் அஸ் ஆர். ஆரோடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இஸ் கால்ட் அஸ் டீட்டா. அப்போ ஆரோடைய வேல்யூவை என்ன பண்ணீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அண்ட் டீட்டாவுடைய ஆன்சர் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? சம் நம்பர் 1 பாருங்க. சம் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ √3 + ஐன்னு கொடுத்துருக்காங்க. சரி தானம்மா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் இருந்து ஃபஸ்ட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மாடுலஸ்னா ஆர். ஸோ ஆருடைய ஃபார்முலா என்னென்னா √x² + y². ஸோ எக்ஸுங்கிறது யாருன்னா இஸ் கால்ட் அஸ் ரியல் பார்ட். அப்போ எக்ஸுங்கிறது இஸ் கால்ட் அஸ் √3 அண்ட் ஒய்ங்கிறது யாருன்னா ஐக்கு பக்கத்தில் உள்ளது 1. ஸோ அப்படியே த வேல்யூ. ஸோ ஆர் ஈக்குவல் டு x² பண்ணால் 3 + y² பண்ணால் 1. அப்போ ஆருடைய ஆன்சர் √4. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 2 வரும். அப்போ நமக்கு தேவையான மாடுலஸ் ஆன்சர் இருக்குது 2 இருக்குது. ஓகே தானேப்பா? அடுத்து நமக்கு என்ன வேணும்? பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இஸ் கால்ட் அஸ் டீட்டா. அப்போ நீங்கள் டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் யார் வேணும்? ஆல்ஃபா வேணும். சரி தானேப்பா? ஸோ வாட் இஸ் த ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா? tan inverse of modulus of y/x. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of modulus of y. y உடைய ஆன்சர் யாரு? 1/x உடைய ஆன்சர் √3. ஸோ மாடுலஸ் க்ளோஸ். இப்போ என்ன ஆகும்னா அந்த மாடுலஸ்குள்ளே உள்ள ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் மாதிரி நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியாப்பா? அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் எப்படி மாறப்போகுதுன்னா ஸோ tan இன்வர்ஸ். ஸோ நார்மல் ப்ராக்கெட் வந்து 1/√3 போயிருமா? ஏன்னா நமக்கு மாடுலஸ் கேன்சல் பண்ணால் தான் வேல்யூ எழுத முடியும். ஓகே தானேப்பா? இப்போ tan இன்வர்ஸ் எந்த டிகிரிக்கு 1/√3 வரும்பா? சாரி 30 டிகிரி. ஓகே தானேப்பா? அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ நீங்கள் டிகிரியில் போடணும், என்ன பண்ணணும்? ரேடியனில் போடணும். அப்போ ஆன்சர் π/6 மாற்றணும். அப்போ ஆல்ஃபாவுடைய ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? நமக்கு டீட்டா தான் வேணும். அப்போ டீட்டா வேணும்னா இந்த கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் முதல்ல என்ன குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு √3 + i இருக்குதா இல்லையா? தட் இம்ப்ளைஸ் இதனுடைய சைனை பார். √3க்கு முன்னால் ப்ளஸ் இருக்குதா? ஐக்கு முன்னால் ப்ளஸ் இருக்குதா? அப்போ ரெண்டுமே ப்ளஸ் இருந்தால் அது என்ன குவாட்ரண்ட்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டாக இருந்தால் வாட் இஸ் த டீட்டாவுடைய ஃபார்முலா? ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபாவுடைய ஆன்சர் π/6. therefore டீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6. ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு சம்முடைய ரிசல்ட். அடுத்து செகண்ட் சம் பாருங்கப்பா. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? -√3 + i கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஸோ அதே மாதிரி மாடுலஸ் ஃபஸ்ட்டு ஆர். ஸோ ஆருடைய ஃபார்முலா என்னது? √x² + y² போடணும். இப்போ இந்த இடத்துல எக்ஸுங்கிறது யார்? -√3. ஒய்ங்கிறது யார்? இமேஜினரி பார்ட். நம்ம என்ன வரும்? நமக்கு ஆன்சர் 1 வரும். ஸோ அப்படியே த வேல்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு √x² -² பண்ணால் ப்ளஸ்ஸாக போயிருமா? √3² பண்ணால் நமக்கு 3 போயிருமா? ஸோ 3 + 1. ஸோ ஆன்சர் நமக்கு √4 வரும். அப்போ ஆருடைய ஆன்சர் என்ன தான் வரும்பா? 2 தான் வரும். சரியா? ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர் 2 தான். செகண்ட் சம்முடைய ஆன்சர் 2 தான். அடுத்து நமக்கு என்ன வேணும்? டீட்டா. ஸோ டீட்டா நமக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா வேணும். ஸோ வாட் இஸ் ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா? tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/xன்னு வரும். ஸோ அப்ளை த வேல்யூ. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y. ஒய்யோடைய ஆன்சர் 1/. ஸோ எக்ஸோடைய ஆன்சர் -√3 வரும். ஸோ இங்கே மாடுலஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக வெளியே வந்துடும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 வெளியே வந்துடும். ஓகே தான்? ஏன்னா மாடுலஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றி விட்டுரும். அப்போ 1/√3ங்கிறது எந்த டிகிரிக்குன்னா 30 டிகிரி. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஆனால் எப்பவுமே டிகிரி போடக்கூட என்ன பண்ணுவோம்? ரேடியன் தான் பண்ணணும், ஆங்கிள். அது என்ன பண்ணி வந்து π/6ன்னு மாற்றிக்கோ. இப்போ இந்த இடத்துல இந்த கொடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன குவாட்ரண்ட் பார்க்கணும்? அப்போ ஆன்சர் -√3 + 1 அப்படின்னு பார்க்க சொல்ல நமக்கு √3க்கு முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சைன் மைனஸு, ஐக்கு முன்னால் ப்ளஸ் இருக்கிறதுனால ஸோ மைனஸும் ப்ளஸ்ஸும் எந்த குவாட்ரண்ட் வரும்னா செகண்ட் குவாட்ரண்ட். சரி தானேப்பா? இஸ் கால்ட் அஸ் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்னா நமக்கு தேவையான டீட்டாவுடைய ஃபார்முலா π-α. therefore theta is equal to π- ஆல்ஃபாவுடைய ஆன்சர் π/6. ஸோ எல்சிஎம் எடுத்து கழிச்சிங்கன்னா ஆன்சர் 5/6. ஸோ இதான் நமக்கு தேவையான செகண்ட் சம்முடைய ரிசல்ட். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் சம் போகலாமா? தேர்ட் சம் பாருங்கள். சப்டிவிஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ -√3 - i.
சரிதானப்பா இதில் ஆரோடைய ஃபார்முலா என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ அப்போ இதில் எக்ஸோடைய ஆன்சர் யார் -√3 ஸோ ஒய்யோடைய ஆன்சர் யார் -1 ஸோ அப்ளை த வேல்யூ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ -√3 ஸ்கொயர் பண்ணால் 3 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு ஆன்சர் √4 அப்போ ஆரோடைய ஆன்சர் என்னமா வருது 2 தான் வருது சரிப்பா அடுத்து என்ன வேணும் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் theta so theta வேணும் ஃபர்ஸ்ட் யார் வேணும் ஆல்ஃபா ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா tan inverse of modulus of y by x ன்னு போடுங்க ஈக்குவல் டு tan inverse of modulus of y y ஓட ஆன்சர் -1 by x ஓட ஆன்சர் -√3 so minus cancel so modulus என்ன பண்ணிரும் அந்த ப்ளஸ்ஸா கொடுத்துருமா அப்ப ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of 1/√3 ன்னு வெளிய வந்துரும் அப்ப நமக்கு எந்த டிகிரிக்கு 1/√3 வருமா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி இஸ் கால்ட் as π/6 அப்ப ஆல்ஃபாவுடைய வேல்யூ நமக்கு எது கண்டுபிடிச்சோம் தீட்டாவுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த தீட்டாவுடைய வேல்யூ வேணும்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து என்ன குவாட்ரண்ட் தெரியுமா இல்லையா அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோன்னா -√3 - i ன்னு இருக்குது அப்ப இதை நீங்க பாயிண்டா எழுதுனா தட் மீன்ஸ் ஆஃப் என்ன சைன் பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் இது நெகட்டிவ் செகண்ட் இது நெகட்டிவ் அப்ப ரெண்டுமே நெகட்டிவ்னா இஸ் கால்ட் as third quadrant so third quadrant na so what is the theta உடைய formula alpha minus pi ன்னு வரும் அப்ப theta equal to alpha உடைய ஆன்சர் π/6 - pi so take LCM answer -π/6 so இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட் இதே போல என்ன பண்ணுங்க நீங்க வந்து 4th சம் என்ன பண்ணுங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்க question number example 2.23 represent the complex number ஒரு ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டுமே என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் இருக்குது இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டில் உள்ளது என்ன மாற்ற போகிறீங்க போலார் ஃபார்முக்கு என்ன பண்ண போகிறீங்க மாற்ற போகிறீங்க சரிங்களாமா அப்போது நம்மளை ஃபார்முலா எழுதிக்கிறேன் ஃபார்முலா என்னென்னா ஃபஸ்ட்டு சம்மில் சப்டிவிஷன் 1 -1 - i ஸோ இதனுடைய போலார் ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா r × cos θ ப்ளஸ் i sin θ ஓகே தானேப்பா இதை நான் இன்னும் சிம்பிள் ஃபார்மில் எழுதுறாந்தா -1 - i is equal to r × sis θன்னு போட்டுக்கலாமா ஒன்று தப்புன்னு கிடையாது இல்லைப்பா ஸோ இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் sis θ இப்போ நமக்கு r வேணும் θ வேணும் இது ரெண்டுமே தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு r ஸோ ஆருடைய ஃபார்முலா என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ இந்த இடத்துல எக்ஸுங்கிறது யார் ரியல் பார்ட் -1 ஒய்ங்கிறது யார் இமேஜினரி பார்ட் -1 ஸோ அப்ளை த வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 1 அப்போ ஆர் ஈக்குவல் டு நமக்கு √2 வரும் அப்போ ஆரோடைய ஆன்சரை கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு ஓகேவா இப்போ அடுத்து நமக்கு யார் வேணும் தீட்டா நமக்கு வேணும் சரி தானேப்பா அப்போ தீட்டா நமக்கு வேணும்னா அதுக்கு முன்னால் ஆல்ஃபா வேணுமா இல்லையா ஸோ வாட் இஸ் த ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா tan inverse of modulus of y/x ன்னு போடலாமா ஸோ அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of modulus of y -1 x உடைய ஆன்சர் -1 ஸோ மைனஸ் கேன்சல் ஸோ ஒன்றால் டிவைட் பண்ணால் 1 தான் வரும் அப்போ மாடுலஸ்லேருந்து வெளியே வந்து நமக்கு +1 போயிருமாப்பா அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of +1 அப்போ tan எந்த டிகிரிக்கு 1 வரும்னு பார்த்தோன்னா 45 டிகிரி அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி ஸோ ரேடியனாக மாற்றுங்க π/4ன்னு வரும் பட் நமக்கு என்ன தேவையில்லை ஆல்ஃபாவுடைய வேல்யூ தேவையில்லை தீட்டா தான் வேணும் அப்போ தீட்டா வேணும்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன குவாட்ரண்ட் பார்க்கணுமா இல்லையா அப்போ நான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதிக்கிறேன் ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா -1 - i that implies என்னென்ன சைன்லாம் வருதுன்னு பார்த்தோன்னா ஸோ ரியல் பார்ட்டு மைனஸ் இமேஜினரி பார்ட்டு மைனஸ் ஸோ ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சுன்னா என்ன குவாட்ரண்ட்பா தேர்ட் quadrant so third quadrant and what is the theta உடைய formula alpha minus pi is equal to alpha உடைய answer π/4 - pi so take LCM கழிச்சிங்கன்னா -3π/4 அப்போ theta கிடைச்சாச்சு r கிடைச்சாச்சு இங்கே அப்ளை பண்ணுவோமா அப்போ இங்கே நேராக அப்ளை பண்ணுறேன் பாருங்க ஆன்சரில் so -1 - i is equal to so r உடைய ஆன்சர் √2 into sis theta உடைய ஆன்சர் -3π/4 ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் லொக்கேஷன் ஆனால் போலார் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உனக்கு எவ்வளோ 360 ஆட் பண்ணாலும் அதே லொக்கேஷன் தான் வரும் அப்போ என்ன பண்ணணும் ஆட்
2k pi. ஸோ இந்த ஆங்கிள் கூட நீங்கள் 2k pi ஆட் பண்ண போகிறீங்க. -1 minus I is equal to ஸோ √2 into 6. ஸோ இங்கே 2k pi நீங்கள் முன்னாலே ஆட் பண்ணலாம் பின்னாலே ஆட் பண்ணலாம். நம்ம முன்னாடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2k pi minus 3 pi by 4. ஸோ k belongs to integer. ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு சம்முடைய polar form result. ஸோ செகண்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 plus I √3 சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 plus I √3 1 plus I √3 இதனுடைய போலார் ஃபார்ம் கேட்குறேன் அப்படி தானேப்பா. நம்ம எப்படி எழுதலாம் பார்த்துட்டே வாங்க. இதனுடைய போலார் ஃபார்ம் எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் டு ரொம்ப சிம்பிள் ஃபார்மில் எழுதிக்கிறேன். ஸோ R இன்ட்டு சிஸ் டீட்டான்னு போட்டுக்கலாமாப்பா. இப்போ R வேணுமா இல்லையா? ஸோ ஆருடைய ஃபார்மில் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸுங்கிறது யார் நமக்கு ரியல் பார்ட் 1. ஸோ ஒய்ங்கிறது யார் இமேஜினரி பார்ட் √3. அப்போ R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் 1 ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் 3. அப்போ ஆன்சர் √4. அப்போ ஆரோடைய ஆன்சர் 4 வெளியே வந்தவங்க 2 வந்துடுமா இல்லையாப்பா. அப்போ நமக்கு என்ன வந்துட்டு ஆரோடைய ஆன்சரை கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும் தீட்டா வேணும். தீட்டாக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஆல்ஃபா வேணுமா இல்லையா. அப்போ தீட்டா வேணும்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா வேணும். ஸோ ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா என்னது tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஒய்யோடைய ஆன்சர் √3 பை எக்ஸோடைய ஆன்சர் 1. அப்போ இந்த 1 கேன்சல் ஆயிருமா. அப்போ இது வெளியே வந்து நார்மல் √3 போயிருமா. அப்போ ஆன்சர் tan இன்வர்ஸ் √3. அப்போ tan எந்த டிகிரிக்கு √3 வரும் 60 டிகிரி. வெரி குட். ஸோ அப்போ 60 டிகிரினா இதை நீங்கள் π/3 எழுதலாமா ரேடியன் எழுதுறாந்தா. நமக்கு என்ன வந்துட்டு இந்த இடத்துல டீட்டா ஆல்ஃபாவுடைய ஆன்சர் கிடச்சிட்டு. பட் நமக்கு டீட்டா தான் வேணும். அப்போ டீட்டா வேணும்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன குவாட்ரன் தெரியுமா இல்லையாப்பா. அப்போ ஆன்சர் 1 + I √3 தட் இம்ப்ளைஸ் என்ன சைன்லாம் வருப்பாருங்க. ஸோ ரியல் பார்ட் வந்து ப்ளஸ்ஸு இமேஜரி பார்ட்டும் ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டுமே ப்ளஸ் இந்த என்ன குவாட்ரன் இஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரன். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரன் இருந்தால் வாட் இஸ் த டீட்டாவுடைய ஃபார்முலா ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாவுடைய ஆன்சர் π/3. இந்த இருக்கிறப்ப ஆல்ஃபாவுடைய ஆன்சர் π/3 எழுதியாச்சு. ஓகேவா. இப்போ நமக்கு என்ன வேணும் இந்த டீட்டா அண்ட் ஆரோடைய ஆன்சர் நீங்கள் அப்ளை பண்ணிடுவோமா. அப்போ ஆன்சர் 1 + I √3 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இது ஆரோடைய ஆன்சர் 2 சிஸ் டீட்டா டீட்டாவுடைய ஆன்சர் π/3. என்ன பண்ணணும் 2k pi ஆட் பண்ணுவியா. அப்போ ஆட் 2k pi. அப்போ ஆன்சர் எப்படி மாற போகுதுன்னா நமக்கு 2 சிஸ் 2k pi plus π/3 k belongs to integer. So இதான் நமக்கு தேவையான polar form. So properties of polar formula. First property, if z equal to r into cis theta, then z inverse equal to 1/r into cos theta minus I sin theta நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். சரியாமா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. நான் கிவன் எழுதிக்கிறேன். z is equal to r into so cos theta plus I sin theta எழுதிக்கலாமாப்பா. ஓகே தானேம்மா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இதை கொஞ்சம் மாற்ற போகிறேன். எப்படி மாற்ற போகிறேன் இந்த r அப்படியே வச்சுக்கோங்க. இந்த cos theta plus I sin thetaவை யூலர் ஃபார்மில் எழுதுறாங்க. எப்படி எழுதலாம் e⁻i thetaன்னு போடலாமாப்பா. ஓகே தானேப்பா. சரி இப்போ எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும் z இன்வெர்ஸ் தானே வேணும். அப்போ z இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இதை நீ பவரில் உள்ளதை நீ வந்து ப்ளஸ்ஸாக மாற்றணும்னு ஆசைப்பட்டா நம்ம ரெசிப்ரோக்கலாக போடலாம் 1/r போடலாம் 1/z போடலாமா. ஈக்குவல் டு இந்த இசருடைய ஆன்சர் நம்ம யூலர் ஃபார்முலா எழுத போகிறேன் 1/r into e⁻i theta. இப்போ இந்த ஆரை கீழே வச்சுங்க. இந்த e⁻i theta நீங்கள் மேலே கொண்டு போனால் எப்படி போயிடும் பவர் மைனஸ் வந்துடுமா. ஈக்குவல் டு 1/r into e⁻i theta. சரியாப்பா. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஐக்கு முன்னால் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே நடுவில் ப்ளஸ் வரும் அப்படி தானே. ஆனால் இங்கே ஐக்கு முன்னால் என்ன இருக்குது மைனஸ் இருந்தால் அது எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு கடைசி ஃபார்முலா மாற்றிக்கலாம். ஈக்குவல் இதை கொஞ்சம் மாற்றுறேன் 1/r into e⁻i into மைனஸ் தீட்டான்னு போட்டுக்கலாமா. அந்த ஐ பக்கத்தில் மைனஸ் தீட்டா கொடுத்துட்டேன். அப்போ இங்கே ஐ பக்கத்தில் ப்ளஸ் தானே இருக்குது. அது எப்படி எழுதலாம் பாருங்க. நீயா சொல்லி பார்ப்போம் 1/r into cos தீட்டாவுடைய ஆன்சர் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஐ. ஸோ ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் மைனஸ் தீட்டா. ஓகே தானேப்பா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பை யூஸிங் த ப்ராப்பர்ட்டி ஸோ
ஸோ காஸ் மைனஸ் தீட்டா அப்படின்னு சொல்ல நமக்கு வந்து காஸ் வந்து மைனஸ் உள்ளே வாங்கிடுமாப்பா ஆன்சர் காஸ் தீட்டா. அதே போல் சைன் மைனஸ் தீட்டான்னு சொல்ல சைன் வந்து மைனஸை வெளியே கொடுத்துருமா ஆன்சர் மைனஸ் சைன் தீட்டா. அப்போ இதனுடைய ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 1/z ஆன்சர் 1/r இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி நம்பர் 1 ரிசல்ட். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா ஒரு இசட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மெட்டில் இருக்க சொல்ல போலார் ஃபார்மில் இந்த ஆறு க்ளீன் பண்ணிக்கிறேன் இந்த ஆறு க்ளீன் பண்ணிட்டேன் எக்ஸாம் இந்த ஆறு க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு இசட் அப்படிங்கிறது போலார் ஃபார்மில் இருக்க சொல்ல அதனுடைய இசட் இன்வெர்ஸ் என்ன வரும்னா அந்த போலார் ஃபார்முடைய காஞ்சுகேட் வரும். புரியுதா இல்லையா பார் காஞ்சுகேட் என்ன அர்த்தம் ஸோ ப்ளஸ் பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக போயிடும் சரியாமா இல்லையா. அப்போ இந்த இடத்துல என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மெட்டில் இருக்க சொல்ல அதனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இசட் பவர் -1 ஆன்சர் என்னவா மாறப்போகுதுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த போலார் ஃபார்முடைய காஞ்சுகேட்டாக மாறிடும். இன் கேஸ் ஆஃப் நமக்கு முன்னால் ஒரு டேம் இருக்குதுன்னா அந்த டேம் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிட்டு அந்த போலார் ஃபார்ம் வந்து காஞ்சுகேட்டாக மாறிடும். ஸோ இதான் இந்த ரிசல்ட் என்ன நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க Z1 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம்லையும் Z2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் இருக்க சொல்ல நீங்கள் Z1ஐயும் Z2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் அதனுடைய ஆன்சர் எப்படி மாறும்னா அந்த போலார் ஃபார்முக்கு முன்னால் உள்ள அந்த ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அந்த போலார் ஃபார்மில் வரக்கூடிய ஆங்கிளை நீங்கள் ஆட் பண்ணால் போதுமானது அப்படிங்கிறது அந்த ரிசல்ட். அப்போ ரெண்டு போலார் ஃபார்ம் நீங்கள் மல்டிப்ளை பண்ண சொல்ல என்ன பண்ணணும்னா அந்த போலார் ஃபார்மில் உள்ள ஆங்கிளை ஆட் பண்ணால் போதுமானது. இதுதான் ரிசல்ட்டு. இது மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ண என்ன பண்ணுவீங்க சப்ராக்ட் பண்ணணும். ஓகே அதான் மூணாவது ப்ராப்பர்ட்டி இருக்கும். இது என்ன பண்ண நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் பார்த்துட்டே வாங்க. ப்ரூஃபிங் பார்த்துட்டே வாங்கம்மா. ஃபஸ்ட்டு Z1 இது எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். R1 இருக்குதா இந்த சிஸ் தீட்டாவை நீங்கள் e பவர் I θ1 அப்படின்னு சொல்லிக்கலாமா. அதே போலங்க பாருங்கள் Z2 ஆன்சர் எப்படி எழுதலாம் R2 இன்ட்டு இந்த சிஸ் தீட்டாவை e பவர் I θ2ன்னு சொல்லலாமா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் Z1 Z2 ப்ராடக்ட் பண்ண போகிறோமா. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க Z1 இன்ட்டு Z2 இஸ் ஈக்குவல் டு Z1 ஆன்சர் R1 e பவர் I θ1 இன்ட்டு Z2 ஆன்சர் R2 இன்ட்டு e பவர் I θ2 ஈக்குவல் டு இப்போ இந்த R1 இந்த R2 மல்டிப்ளை பண்ணிடலாமா R1 இன்ட்டு R2 இங்கே e வந்து பேஸ் வந்து சேமாக இருந்தால் பவரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாமா. அப்போ e பவர் I θ1 ப்ளஸ் I θ2 இப்போ ரெண்டுமே காமன் I எடுத்துருவோமா. அப்போ ஆன்சர் எப்படி தான் பாருங்கள். ஸோ R1 இன்ட்டு R2 e பவர் ஐயை நீங்கள் காமனாக எடுத்தால் θ1 ப்ளஸ் θ2ன்னு மாறும். இப்போ இந்த e பவரை நீங்கள் காசு சைன் வர மாதிரி பிரித்து எழுதுனீங்கன்னா R1 இன்ட்டு R2 இந்த e பவர் எப்படி எழுதலாம் சிஸ்ஸு. ஓகே சிஸ் சிம்பிள் ஃபார்மில் எழுத சிஸ்ஸு θ1 ப்ளஸ் θ2 இது நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா R1 இன்ட்டு R2 இன்ட்டு cos θ1 plus θ2 plus I sin θ1 plus θ2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட் Z1 இன்ட்டு Z2 உடைய ஆன்சர். ஸோ ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 பாருங்கள். Z1 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் இருக்குது. Z2 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து போலார் ஃபார்மில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் ரெண்டு போலார் ஃபார்மில் உள்ளதை டிவைட் பண்ண போகிறோம். அப்போ டிவைட் பண்ணனா என்ன அர்த்தம் அந்த போலார் ஃபார்முக்கு முன்னால் உள்ள டேமை நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஆங்கிளை நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் போதும். அதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். சரியாம்மா இதை ப்ரூஃப் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு Z1 நீங்கள் யூலர் ஃபார்மெட் எழுதுங்க. ஸோ R1 e பவர் I θ1 Z2 நீங்கள் யூலர் ஃபார்மில் எழுதுங்க R2 e பவர் I θ2. சரியாம்மா நம்ம டிவைட் தானே பண்ண போகிறோம். இவங்க பாருங்கள் Z1 பை Z2 ஈக்குவல் டு Z1 ஆன்சர் R1 e பவர் I θ1 பை Z2 ஆன்சர் R2 e பவர் I θ2 ஈக்குவல் டு இப்போ ஈயை மட்டும் ஒன்று சேர்க்க போகிறேன். இந்த R1 பை R2 வச்சுக்கோங்க.
R1 by R2 வச்சிங்கன்னா இந்த நீங்கள் மேலே மைனஸாக போயிருமா அப்போ e பவர் I θ1 இன்ட்டு e பவர் மைனஸ் I θ2 மாறுமாப்பா பேஸ் சேமாக இருந்தால் பவரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாமா அப்போ ஆன்சர் R1 by R2 into e power I θ1 minus I θ2 மாறுமாப்பா இப்போ ரெண்டுக்குமே யார் காமனாக இருக்காங்க ஐயை வெளியே எடுத்துருங்க அப்போ R1 by R2 e power ஐயை காமனாக எடுத்தா θ1 minus θ2 இதை நீங்கள் சிம்பிள் ஃபார்மெட்டில் எழுதுறாங்க எப்படி எழுதலாம் சிஸ்ஸில் எழுதுறாந்தா R1 by R2 into சிஸ் θ1 minus θ2 இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் வாட் இஸ் ஆன்சர் R1 by R2 into cos θ1 minus θ2 plus I sin θ1 minus θ2 so இதுதான் நமக்கு தேவையான Z1 by Z2 உடைய result 2.25 find the product of 3 by 2 cis pi by 3 into 6 cis 5 pi by 6 இதனுடைய rectangular form கேட்குறாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செம்மில் என்ன படிச்சோன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொடுத்துட்டு போலார் ஃபார்மை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து போலார் ஃபார்ம் கொடுத்துட்டு ரெக்டாங்குலர் ஃபார்மை மாற்ற போகிறோம் ஆனால் இங்கே ஒரு போலார் ஃபார்ம் இல்லை ரெண்டு போலார் ஃபார்ம் இருக்குது அந்த ரெண்டுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது சரி தானேப்பா இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸோ ரெண்டு போலார் ஃபார்மை நீங்கள் மல்டிப்ளை பண்ண சொல்ல என்ன ஆகும்னா அந்த ஆங்கிளை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும் இல்லை சார் நான் இன்னும் வந்து டீட்டெயிலாக எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சிஸ்ஸை நீங்கள் யூலர் ஃபார்மெட்டில் எழுதினா கூட உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் சரிங்களா நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும் ஸோ ப்ராப்பர்ட்டி படி நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு போலார் ஃபார்மை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆங்கிள் ஆட் பண்ணணும் அந்த ரூல் படி என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ இதை ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 சரிமா அப்போ இந்த சமயம் எப்படி ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டேரக்டாக ஆரம்பிக்கிறேன் ஈக்குவல் டு இந்த முன்னாள் நம்பர் 3/2யும் இந்த 6ஐயும் ப்ராடக்ட் பண்ண போகிறேன் அப்போ ஆன்சர் 3/2 இன்ட்டு 6 சரியா அப்போ இதுக்கு பேர் சிஸ் 5/3 இதுக்கு பேர் சிஸ் 5/6 ஆங்கிள் ஆட் பண்ண சிம்பிளாக எழுதிக்கிறேன் சிஸ் pi by 3 plus 5 pi by 6 ஓகே தானேப்பா நான் சிம்பிள் ஃபார்மெட்டில் எழுதிட்டேன் இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா ஸோ இது 1 டைம் இது நமக்கு 3 டைம் வரும் 1 2 ஓகேங்களா ஸோ இப்போ ஆன்சர் 3 3 சார் 9 இதை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் விரிச்சு எழுதுங்க ஸோ அதுக்கு மேலே நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம் ஸோ சிஸ்ஸு ஓகே சிஸ்ஸு இப்போ இங்கே 6 இருக்குதா அப்போ இந்த 3யை நீங்கள் 6ஆக மாத்திரா இருந்தால் ஸோ மேலே இங்கே 2ஆக போயிருக்கலாமா ஸோ இன்ட்டு 2 வரும் ஸோ இன்ட்டு 2 வரும் ஏன்னா வந்து நம்ம எல்சிஎம் வந்து சேமாக தான் மேலே ஆட் பண்ண முடியும் அப்படி தானே ஸோ அந்த ரூல் படி என்ன பண்ணியாச்சு சேஞ்ச் பண்ணியாச்சு அப்போ சேஞ்ச் பண்ணால் மேலே 2 பை வரும் ப்ளஸ்ஸு ஒரு 5 பை வரும் ஹோல் திங் டிவைட் பை 6 வரும் ஓகே தானேப்பா இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் 9 சிஸ்ஸு ஆட் பண்ணால் 7 பை பை 6 ஓகே தானேப்பா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் பார்த்துட்டே வாங்க இப்போ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தான் பாருங்கம்மா ஸோ ரிமைனிங் ஆன்சர் ஈக்குவல் டு 9 cos 7 pi by 6 ப்ளஸ் I sin 7 pi by 6 ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த காஸ் இந்த சைனுக்கு வேல்யூ போட போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது காஸ் 7 pi by 6 இருக்குது அந்த வேல்யூ போடலாம் பாருங்கள் ஸோ காஸ் 7 pi by 6 அப்போ இந்த 7 pi by 6 நீங்கள் அலைட் ஆங்கிளாக பிரிக்கணும் ஸோ அலைட் ஆங்கிளாக ஒன்றும் இல்லை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 7ங்கிறது 6 விட பெருசு தானே 7 அப்படிங்கிறது 6 விட பெருசு அப்போ என்ன பண்ணுறேன் இந்த 7 6ஆல் டிவைட் பண்ணால் 7 நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணால் ஸோ நமக்கு வந்து குவாஷன்ட் வந்து 1 வரும் ஸோ ரிமைண்டர் 1 வருமாப்பா இல்லை லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டுப்பாங்க லாங் டிவிஷன் வந்து போட்டு பாருங்க 7 இது 6 1 6 is 6 மீதி ரிமைண்டர் 1 ஸோ இதுக்கு பேர் நமக்கு குவாஷன் சொல்லுவீங்க இதுக்கு பேர் ரிமைண்டர் சொல்லுவீங்க அப்போ இது எப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ காசு இந்த இடத்துல குவாஷன் 1 இருக்கிறதுனால ஸோ 1 பை ப்ளஸ் ரிமைண்டர் 1 ஸோ 1 பை டிவைடட் பை டிவைசர் 6 இது எல்சிஎம் எடுத்து பாருங்க தெரியும் ஸோ எல்சிஎம் எடுத்து பார்த்தா இங்கே 6 பை வரும் இங்கே 1 பை ஆன்சர் 7 பை பை 6 வரும் ஓகேங்களா நம்ம ஏன் இதை பிரிச்சுன்னா இது இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும் உங்களுக்கு டேரெக்டாக 7 பை பை 6க்கு ரிசல்ட் தனி நீ டேரெக்டாக போட்டுடலாம் அப்படி டேரெக்டாக தெரியாத பட்சத்தில் நம்ம வந்து போன வருஷம் படித்தா அந்த அலைட் ஆங்கிள் என்ன பண்ணணும் நம்ம பிரிக்கணும் சரியாப்பா இப்போ இந்த இடத்துல பை இருக்குதா இல்லையா ஸோ பைங்கிறது நம்ம குவாட்ரண்ட் படி என்ன குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஸோ ஆல் எஸ்டிசி ஞாபகம் அப்படி தான் எல்லாத்துக்கும் ஆல் எஸ்டிசி ஆல் எஸ்டிசி இது 180 அப்படின்னா 180ங்கிறது பை இங்கே இருக்கும் ஸோ பை ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிறது என்ன குவாட்ரண்ட் கண்டிப்பாக நமக்கு தேர்டு குவாட்ரண்ட் ஸோ தேர்டு குவாட்ரண்ட்டில் யாருடைய வேல்யூ பாசிட்டிவாக இருப்பாங்க
டேனோடைய வேல்யூ பாசிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன இருக்குது, காசு இருக்குது, கண்டிப்பாக முன்னால் மைனஸ் வந்துடுமா. அப்போ ஈக்குவல் டு நீங்கள் நமக்கு முன்னால் ஒரு மைனஸ் போட்டுக்குங்க. அண்ட் இந்த பை வந்து இந்த காசை சேஞ்ச் பண்ணுமானா சேஞ்ச் பண்ணாது. ஆன்சர் காஸ் பை பை 6ன்னு வரும். இப்போ வந்து தெரியும் அப்படி தானே, பை பை 6ங்கிறது எவ்வளோ டிகிரிமா, 30 டிகிரி அப்படி தானே. ஸோ 30 டிகிரி காஸ் 30 டிகிரி ஆன்சர் என்னது, √3 divided by 2. அப்போ ஆன்சர் மைனஸ் √3/2. இது யாருடைய ஆன்சர்னா காஸ் 7 பை பை 6 ஆன்சர் தான் என்ன இருக்குது, மைனஸ் √3 divided by 2. இதே போல் சைன் 7/6 போடுவோமா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், சைன் 7 பை பை 6 இதே போல் தான் பிரிக்கணும். அப்போ ஈக்குவல் டு சைனு ஸோ 1 பை ப்ளஸ் 1 பை டிவைடட் பை 6ன்னு பிரிக்கலாம். ஓகே தானேப்பா. எல்சிஎம் எடுத்து பாருங்கள், 7/6ன்னு வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், பைங்கிறது 180. ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக என்னது, ஆங்கிள் ஆட் பண்ணுவோம். அப்போ நம்ம எத்தனை குவாட்ரண்ட் போகணும், தேர்டு குவாட்ரண்ட். ஸோ தேர்டு குவாட்ரண்ட் யாரோடைய வேல்யூ பாசிட்டிவாக இருப்பாங்கன்னா டேனோட வேல்யூ பாசிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் இங்கே சைன் இருக்குதா, முன்னால் மைனஸ் வந்துடும். இந்த இடத்துல 180 அப்படிங்கிறது சைனை சேஞ்ச் பண்ணாது. அப்போ ஆன்சர் போடுவீங்க சைனு பை பை 6ன்னு போடுவீங்க. ஓகேவா. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் இந்த சைன் 30 டிகிரி, பை பை 6னா 30 டிகிரி. அப்படி சைன் பை பை 6னா எவ்வளோ வரும், ஆன்சர் 1/2ன்னு வரும். ஓகே தானே. அப்போ 2 ஆன்சர் முடிச்சாச்சா. இப்போ இங்கே அப்ளை பண்ண ஆன்சர் முடிய போது பாருங்கள். அப்போ ஈக்குவல் டு 9. ஸோ ஃபஸ்ட்டு டேமோடைய ஆன்சர் மைனஸ் √3 divided by 2 ப்ளஸ் ஐ. செகண்ட் டேமோடைய ஆன்சர் மைனஸ் 1/2. ஓகே தானேம்மா. இப்போ இந்த ரெண்டுக்குமே காமனாக ஒரு மைனஸ் இருக்குதா, இந்த ரெண்டுமே காமனாக டிவைட் 2 இருக்குதா. அப்போ மைனஸையும் டிவைட் 2 எடுக்கிறேன். அப்போ ஆன்சர் மைனஸ் 9/2ன்னு வெளியே இருக்கும். ஸோ இன்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ √3 ப்ளஸ்ஸாக போயிடும், ப்ளஸ் ஐ வந்து நம்ம ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ இதான் நம்ம தேவையான ஆன்சர். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் 9/2 நம்ம உள்ளே கொண்டு ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம என்ன பண்ணி வச்சு காமனாக வெளியே வச்சாச்சு. இதான் நம்ம தேவையான ரிசல்ட். எக்ஸாம்பிள் சம் 2.26 ஃபைண்ட் த குவேஷன். ஃபைண்ட் த குவேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு வந்து இந்த வேல்யூவை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களாமா. ஸோ இந்த சம் என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதை ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களாமா. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த கொஸ்டின் நான் எழுதிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த இடத்துல ஸோ ஈக்குவல் டு நான் ஃபஸ்ட்டு செம்ம கொஞ்சம் ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கிறேன். ஸோ 2 × 6 அப்படின்னு போடலாமா. ஸோ 9 பை பை 4. ஓகே தானேம்மா. ஸோ டிவைடட் பை இந்த செகண்ட் ஸ்டெப் கீழே உள்ளதை 4 இது 6 மைனஸ் 3 பை பை 2ன்னு போடலாமாப்பா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், நம்ம வந்து கேன்சல் பண்ணலாமா. ஸோ 1 2 is 2 2 2s are 4. அப்போ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1/2. இப்போ இங்கே என்ன இருக்குது, இதுவும் போலார் ஃபார்ம் இதுவும் போலார் ஃபார்ம். எப்படி இருக்குது, டிவிஷனில் இருக்குது. அப்போ டிவிஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஆன்சர் 6ன்னு போட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஆங்கிள் ஸோ 9 பை பை 4. ஸோ மைனஸ் செகண்ட் டைம் மைனஸ் இருக்கா இல்லையா, ஆனால் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிருமா. ஸோ 3 பை பை 2 நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணுமா இல்லையா. அப்போ எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது அப்படி தானே. அப்போ இந்த இடத்துல 4 கொண்டு வரணும்னா ஸோ இங்கே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஆன்சர் எப்படி மாறப்போகுது, ஈக்குவல் டு 1/2 6. ஸோ டினாமினேட்டர் 4 அப்போ நம்ம ஹோல் திங் டிவைட் பண்ணி 4ன்னு போட்டுக்கிறேன். இங்கே வந்து 9 பை ப்ளஸ் இங்கே 3 2s ஒரு 6 பைன்னு வரும். ஓகே தானேப்பா. அப்போ இதனுடைய ஆன்சர் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1/2 × 6. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 15 பை டிவைட் பை 4ன்னு வரும். ஓகே தானேப்பா. இதை கொஞ்சம் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கன்னா இது எப்படி எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1/2 × cos 15 பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் 15 பை டிவைட் பை 4ன்னு எழுது. ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும், நம்ம காஸ் 15 பை பை 4 ஆன்சரும் சைன் 15 பை 4 ஆன்சரும் தெரிஞ்சால் தான் வேல்யூ போட முடியும். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல காஸ் 15 பை பை 4. அப்போ இந்த 15 4ஆல் டிவைட் பண்ணுவோமா. இப்போ பாருங்கள் 15 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ வாட் இஸ் ஆன்சர் 3. 3னா உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சர் 12. ஸோ மீதி ரிமைனிங் என்ன வரும் 3 வருமா இல்லையாப்பா. அப்போ எப்படி எதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு இது வந்து குவேஷன். ஸோ 3 பை ப்ளஸ் ஸோ 3 பை டிவைடட் பை 4. ஸோ இது வந்து ரிமைண்டர், செகண்டாக உள்ளது ரிமைண்டர். சரிங்களாம்மா. ஓகே. இப்போ இது எல்சிஎம் எடுத்து பாருங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா. இப்போ நமக்கு 3 பை அப்படின்னா என்ன, அங்கே பாருங்கள் நம்ம இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல இது வந்து நமக்கு 0 அப்படி தானேப்பா. இது நமக்கு 0 அப்படி தானே, இது நமக்கு பை. அப்போ 3 பைனா நமக்கு வந்து 3 வாட்டி பை வரும் அப்படி தானே. பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு
இது ஃபர்ஸ்ட் பை ஒரு பை கவர் ஆயிருமா அடுத்து இது செகண்ட் பை கவர் ஆயிருமா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது தேர்ட் பை அப்போ தேர்ட் பை எங்கே இருக்குதுன்னா இந்த இடத்துல இருக்குது அப்போ பை எங்கே இருக்கோ ஸோ அதே லொக்கேஷன் தான் தேர்ட் பை அப்போ நமக்கு எங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்து 3 பை அப்படிங்கிறது ஆட் நம்பர் அப்படிதானே ஸோ அப்போ 3 பை அப்படின்னா எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் பையின்னு அர்த்தம் ஈவன் நம்பர் வந்தால் அது என்ன அர்த்தம் 0ன்னு அர்த்தம் ஓகே தானேப்பா இந்த இடத்துல ஈவன் நம்பர் இருக்குது 2 4 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும் ஆனால் இங்கே வெறும் என்னது ஆட் நம்பர் 1 பை அண்ட் 3 பை 5 பை இருந்தால் இஸ் கால்ட் அஸ் என்னது ஈவன் நம்பர் சாரி ஆட் நம்பர் நமக்கு வந்து பையாக இருக்கும் சரிமா அப்போ இந்த இடத்துல பை ப்ளஸ் டீட்டா பார்க்க சொல்ல இது வந்து ஆல் இது எஸ் இது டி இது சி அப்போ பைங்கிறது நமக்கு 180 ப்ளஸ் டீட்டா இஸ் கால்ட் அஸ் என்ன குவாட்ரன் தேர்ட் குவாட்ரன் அப்போ தேர்ட் குவாட்ரனில் யாரோட வேல்யூ பாசிட்டிவ் 10 அப்போ இங்கே என்ன காஸ் முன்னால் மைனஸ் போட்டுருவீங்க இல்லையா அப்போ இந்த அதாவது 3 பைங்கிறது பை ஈக்குவல் பைங்கிறது இந்த காசை சேஞ்ச் பண்ணாது அப்போ ஆன்சர் காஸ் 3 பை பை 4 நம்ம மாற்றிக்கலாம் ஓகே தானேப்பா இப்போ அடுத்து என்ன பண்ணணும் காஸ் 3 பை பை 4ஓட ரிசல்ட் தெரிஞ்சால் நம்ம டேரெக்டாக எழுதலாம் அப்படி இல்லையா என்ன செய்யணும் பார்த்துட்டே வாங்க ஈக்குவல் டு இந்த 3 பை பை 4னா எவ்வளோ டிகிரினா 135 டிகிரி செக் பண்ணி பாருங்க தெரியும் எப்படின்னா பை பை 4ங்கிறது 45 பை பை 4ங்கிறது 45 இன்ட்டு 3 135 வரும் அப்போ இந்த 135 ஃபர்தராக மாத்திரா இருந்தால் மைனஸ் காஸ் இதை 180 மைனஸ் 45ன்னு பிரிச்சிங்கன்னா 135 வருமா அப்போ செக் பண்ணி பாருங்கள் ஓகே தானே இது மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் 180 அப்படிங்கிறது பை மைனஸ் என்ன குவாட்ரன் நமக்கு செகண்ட் குவாட்ரன் அப்படி தானே இந்த இதில் மைனஸ் வந்தால் இந்த செகண்ட் குவாட்ரன் அப்படி தானே அப்போ செகண்ட் குவாட்ரன் யாரோட வேல்யூ பாசிட்டிவ் சைன் அப்போ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது அப்போ இந்த காசு இருக்கிறதுனால இங்கே வந்து செகண்ட் குவாட்ரனில் சைன் இருந்தால் தான் பாசிட்டிவாக போகணும் இங்கே காசு அப்போ இந்த இடம் என்ன அப்போ நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் புரியுதா இல்லையாப்பா ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அந்த காசு வந்து இன்னொரு மைனஸை கொண்டு வரும் மைனஸ் நம்ம ப்ளஸ்ஸாக போயிடும் அப்போ இந்த 180ங்கிறது இந்த காசை மாற்றாது அப்போ ஆன்சர் cos 45 அப்போ cos 45 ஆன்சர் என்னதுப்பா 1/√2 அப்போ cos 15 பை பை 4 உடைய ஆன்சர் 1/√2 சிமிலர்லி சைன் போடலாமா இல்லையா அடுத்து பாருங்க sin 15 பை டிவைட் பை 4 உடைய ஆன்சர் இதே மாதிரி எழுத போகிறோம் ஸோ அப்போ இதே மாதிரி பிரிக்கலாமா அப்போ சைனு எப்படி பிரிங்க 3 பை ப்ளஸ் 3 பை டிவைட் பை 4ன்னு பிரிங்க ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது நமக்கு என்ன குவாட்ரன்னா தேர்ட் குவாட்ரன் ஸோ தேர்ட் குவாட்ரன் நமக்கு வந்து tan தான் பாசிட்டிவ் அப்போ இங்கே வந்து மைனஸ் சைனு ஸோ 3 பை பை 4ன்னு வரும் அப்போ 3 பை பை 4னா 135 டிகிரி இதை மறுபடியும் நீங்கள் பிரிச்சிங்கன்னா மைனஸ் சைனு ஆன்சர் 180 மைனஸ் 45 ஓகே தானேம்மா ஈக்குவல் டு இந்த இடத்துல அந்த மைனஸ் அப்படி தான் இருக்கும் சரியாம்மா ஏன்னா 180 மைனஸ் டீட்டா கால்டு செகண்ட் குவாட்ரன் சைனோட வேல்யூ பாசிட்டிவ் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது அது உண்மை செய்ய முடியாது அப்படின்னா மைனஸாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல சைன் 45 வருமா இல்லையா அப்போ சைன் 45 ஆன்சர் 1/√2 முன்னால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1/√2 போடலாமாப்பா இப்போ இங்கே வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி எழுதலாம் பாருங்கள் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்போடைய ஆன்சர் 1/√2 செகண்ட் வந்து ப்ளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் 1/√2 இப்போ எனக்கு 1/2 நீங்கள் உள்ளே கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1/2√2 இதை உள்ளே கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் I/2√2 ஸோ இதான் நமக்கு தேவையான ரெக்டாங்குலர் ஃபார்ம் அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொடுத்துருக்கான் கீழே வந்து போலார் ஃபார்ம் கொடுத்துருக்கான் அப்போ என்ன பண்ணணும் அந்த மேலே உள்ள அந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம் என்ன பண்ண போகிறோம் கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ கன்வெர்ட் பண்ணி முடித்த பிறகு பை யூசிங் த ப்ராப்பர்ட்டி நம்பர் 3 படி இந்த ரெண்டு போலார் ஃபார்மும் டிவிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம் ஆங்கிள் ஓகேவா ஸோ அதுபடி ஃபஸ்ட் ஸ்டெப் எழுதி பண்ணுறேன் நான் இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மோட எழுதிக்கிறேன் பாருங்கள் ஸோ I-1 இதை கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எப்படின்னா ஃபஸ்ட்டு எப்பவுமே ரியல் பார்ட் ஃபஸ்ட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க 1 + I எழுதிக்கலாமாப்பா இதனுடைய போலார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா R இன்ட்டு சிஸ் டீட்டான்னு போட்டுக்கலாம் ஓகே காஸ் டீட்டா ப்ளஸ் I சைன் டீட்டா போடுறாங்க நீங்கள் போட்டுக்கங்க நான் சிஸ் டீட்டான்னு போடுவேன் ஓகே அப்போ இங்கே R வேணுமா இல்லையா ஸோ ஆருடைய ஃபார்மில் என்னது √(x² + y²) ஓகேவா அப்போ இந்த இடத்துல எக்ஸுங்கிறது யாருன்னா ரியல் பார்ட் -1 ஒய்ங்கிறது யாருன்னா இமேஜினரி பார்ட் 1 அப்போ ஈக்குவல் டு (x² பண்ணால் 1 y² பண்ணால் 1 ஸோ ஆன்சர் நமக்கு √2ன்னு வரும் அப்போ ஆரோடைய ஆன்சர் கிடச்சிட்டா இல்லையா ஸோ ஆரோடைய ஆன்சருக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணும் டீட்டாவுடைய வேல்யூ நமக்கு வேணும் அப்படி தானேப்பா அப்போ நமக்கு டீட்டாவுடைய வேல்யூ வேணும்னா கண்டிப்பாக நமக்கு ஆல்ஃபா வேணுமா இல்லையா ஸோ அப்போ ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா என்னது tan inverse of modulus of y/x போடணுமா அப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு
tan inverse of modulus of y. y உடைய ஆன்சர் 1 டிவைட் பை x உடைய ஆன்சர் -1. ஸோ ஒன்னே ஒன்று டிவைட் பண்ணால் உனக்கு -1 வருமா இல்லையா? அது மாடுலஸ்லேருந்து வெளியே வந்து உனக்கு +1 போயிருமாப்பா? அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 போயிடும். ஸோ tan எந்த டிகிரிக்கு 1 வரும்னு பார்த்தோன்னா 45 டிகிரி. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ டிகிரியில் எழுத கூட ரேடியன் எழுதணும். ஆன்சர் π/4. அப்போ ஆல்ஃபாவோட ஆன்சர் தெரிஞ்சு போச்சா இல்லையா? ஸோ ஆல்ஃபாவோட ஆன்சர் தெரிஞ்ச பிறகு நமக்கு டீட்டா வேணும். ஸோ டீட்டா வந்து என்ன குவாட்ரன்ல இருக்குன்னு தெரிஞ்சா தான் போடணும். அப்படி தானே? அப்போ அதுக்கு நம்ம நம்பர் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ரெக்டாங்கிள் ஃபார்ம் எழுதிக்கிறேன். ஸோ -1 ப்ளஸ் ஐ. நல்லா பாருங்கள், -1 ப்ளஸ் ஐ. ஆனால் என்ன கொடுத்துருக்கான்? 1 - ஐன்னு கொடுத்து கொஞ்சம் மாற்றி எழுதணும். அப்படின்னா தான் கரெக்டான சைன் வரும். இல்லை வராது. ஓகேவா? அப்போ இந்த சைனை போட சொல்ல ஃபஸ்ட்டு இது நமக்கு வந்து மைனஸ் வரும், செகண்ட் நமக்கு ப்ளஸ் வரும். அப்போ இது கண்டிப்பாக என்ன குவாட்ரண்டாக இருக்கும்? வெரி குட், செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ செகண்ட் குவாட்ரண்டாக இருந்துச்சுன்னா வாட்ஸ் த டீட்டாவுடைய ஃபார்முலா? பை மைனஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த இதை பை மைனஸ் ஆல்ஃபாவுடைய ஆன்சர் π/4. ஸோ டேக் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு 3π/4. அப்போ என்ன பண்ணுறது? மாற்றி எழுத பாருங்கள். ஸோ -1 ப்ளஸ் ஐயோடைய போலார் ஃபார்ம் ஆர். ஆருடைய ஆன்சர் √2 இன்ட்டு 6. டீட்டாவுடைய ஆன்சர் 3π/4. இந்த இடத்துல ஸோ இது மட்டும் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் 2k போட்டுக்கலாம். ஆனால் கூட ஒரு டேம் இருக்கா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த டேமுக்கு 2k ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த எழுதிக்கிறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா i-1 டிவைட் பை, ஸோ டினாமினேட்டர் வந்து 6π/3 இருக்கலாமா? அதை சிம்பிளாக எழுதிக்கிறேன். 6π/3 எழுதிச்சு. ஓகே, ஈக்குவல் டு, ஸோ நியூமரேட்டருடைய ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதா? ஸோ ஆன்சர் என்னது? √2 6 3π/4 டிவைட் பை 6π/3 போடலாமா? ஈக்குவல் டு இந்த √2 அப்படி வச்சுக்கலாமா? அப்போ இந்த ரெண்டு போலார் ஃபார்ம் நமக்கு எப்படி இருக்குது? டிவிஷன். அப்புறமா ஆங்கிள் கழிக்கணுமா இல்லையா? அப்போ √2 இன்ட்டு 6 3π/4 மைனஸ் π/3. ஓகே தானேம்மா? இப்போ எல்சிஎம் எடுக்கணுமா? அப்போ எல்சிஎம் எடுக்க என்ன பண்ணணும்? இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இந்த 4 இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுவீங்களா? இப்போ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ √2 இன்ட்டு 6 எப்படி எதெல்லாம் பாருங்க? 3 3 are 9. ஸோ 9π minus 1 4 is 4. ஸோ 4π டிவைடட் பை 3 4 நமக்கு 12 வருமா இல்லையாப்பா? இப்போ இதனுடைய ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா √2 இன்ட்டு 6 கழிச்சிங்கன்னா 5π/12. இப்போ தான் இப்போ நீங்கள் வந்து 2k ஆட் பண்ணணும். அப்போ ஆட் 2k. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ √2 இன்ட்டு 6 2k ப்ளஸ் 5/2 k belongs to integer. ஸோ இதுதான் நம்ம தேவையான. ஃபைண்ட் த ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க, நான் ஒவ்வொரு சம்மாக பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த சம்முடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதிக்கிறேன். சரிங்களாம்மா? அப்போ பாருங்கள், சம் நம்பர் 1 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எப்படி எழுதுறேன்னா, இந்த காஸ் ஐ சைனை நான் 6ன்னு போட்டுக்கலாமா? 6π/6ன்னு போட்டுக்கலாமா? இன்ட்டு இந்த காஸ் ப்ளஸ் ஐ சைனை 6π/12 போட்டுக்கலாமாப்பா? ஓகே தானே? இப்போ இந்த ரெண்டுமே போலார் ஃபார்ம். அப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்காங்க? நடுவில் மல்டிப்ளிகேஷன். அப்போ ஆங்கிள் என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணுமா? அப்போ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 6π/6 ப்ளஸ் π/12. ஓகே தானேப்பா? இப்போ நமக்கு 12 இருக்கிறதுனால எல்சிஎம் எடுத்து ஆகணும். ஸோ அப்போ இங்கே இன்ட்டு 2, இங்கே ஒரு இன்ட்டு 2 வரும். அப்போ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க எப்படி எழுதலாம் பாருங்கள்? 6. ஓகேமா? ஸோ டிவைட் பை இங்கேயும் 12 இங்கேயும் 12 டினாமினேட்டர் 12 போட்டுக்கலாமா? அப்போ நமக்கு 2π ப்ளஸ் ஒரு பை டேரக்டாக போடலாம். நான் எழுதிக்கிறேன். ஸோ 2π ப்ளஸ் ஒரு பை. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருமா? 3πன்னு வரும். அப்போ ஆன்சர் 6 3π/12. கட் பண்ணுவோமா? ஸோ 1 டைம் இங்கே நமக்கு என்ன வருமா? 4 டைம். அப்போ π/4ன்னு வருமா? அப்போ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு காஸ் π/4 ப்ளஸ் ஐ சைன் π/4. ஸோ π/4னா 45 டிகிரி. ஸோ காஸ் 45 டிகிரி 1/√2 ப்ளஸ் ஐ சைன் 45 டிகிரி 1/√2. இதுதான் நமக்கு தேவையான ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபார் சப்டிவிஷன் 1. அடுத்து சப்டிவிஷன் 2 தான் முக்கியமான சம். எதனால் அது முக்கியமான சம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். சப்டிவிஷன் 2ல் நடுவில் மைனஸ் இருக்காங்க பாருங்கள். நடுவில் மைனஸ் இருக்குதாப்பா? இது வரைக்கும் நம்ம ஒரு போலார் ஃபார்ம் எழுத சொல்ல நடுவில் ப்ளஸ் இருந்தால் சிம்பிளஸ் ஃபார்ம் 6ன்னு போட்டுடலாம். ஆனால் இங்கே நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதணும் அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கணும். நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த நடுவில் மைனஸ் எப்படியா ப்ளஸ்ஸாக மாற்றணும்.
ப்ளஸ்ஸாக மாத்திரா இருந்தால் என்ன பண்ணணும்னா இந்த மைனஸை எதுக்கு முன்னால் இருக்கோ அது கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைனஸ் எதுக்கு முன்னால் இருக்குது, சைனுக்கு இருக்குதா இல்லையா, அப்போ இந்த மைனஸ் நான் சைனுக்கு கொடுத்துடலாமா. அப்போ இந்த ஸ்டெப் எப்படி மாத்திரம் பாருங்கள், ப்ளஸ் அப்படின்னு எழுதிட்டேன், ப்ளஸ்ன்னு போட்டு ஐ சைனு மைனஸ் π/6ன்னு போட்டால் ஒன்று தப்புன்னு கிடையாது இல்லைப்பா. ஏன்னா சைன் வந்து மைனஸை வெளியே கொடுத்துரும், கரெக்டாக தான் சொல்லியிருக்கோமா, ஓகேவா. ஆனால் நமக்கு ஒரு போலார் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் காசில் என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் சைனுக்கு இருக்கும். காசுக்கு ஒரு ஆங்கிளும் சைனுக்கு ஒரு ஆங்கிளும் மாறியா இருக்காது, ஓகேவா. இப்போ இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட் சம் பாருங்களேன். ஸோ காஸ் π/6 ப்ளஸ் ஐ சைன் π/6. ஸோ இங்கேயும் π/6 தான் இருக்குது, இங்கேயும் π/6 தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு வேறு ஆங்கிளும் இங்கே உள்ள வேறு ஆங்கிளும் கிடையாது. அண்ட் சேம் டைம் சைன் கூட மாறாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும், அப்படி தானே. அப்போ இங்கே வந்து நான் காசுக்கு மைனஸ் கொண்டு வந்து சைனுக்கு மைனஸ் கொண்டு வந்ததுனால இங்கே காசுக்கும் என்ன பண்ண போகிறேன், நான் மைனஸ் π/6ன்னு எக்ஸ்ட்ரா கொண்டு வரேன். ஆனால் காசுக்கு நீ மைனஸ் கொண்டு வர சொல்ல அது ப்ராப்ளம் வராது, ஏன்னா காசு வந்து மைனஸை உள்ளே வாங்கிடும், சரியாப்பா. ஹோல் திங் டிவைட் பை, ஸோ டினாமினேட்டர் ப்ராப்ளம் கிடையாது, ப்ளஸில் இருக்கிறதுனால ஸோ 2 × 6 நான் π/3ன்னு சிம்பிளாக எழுதிக்கிட்டேன், ஓகே தானேப்பா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப்பு, இது முக்கியமான ஒரு 2 மார்க்ஸ் அல்லது முக்கியமான ஒரு 3 மார்க்ஸ். ஸோ 2 மார்க் 3 மார்க் மாற்றி கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணி ஓகே, மறந்துடாமல் நோட் பண்ணிக்கோ. ஸோ ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ண நடுவில் ப்ளஸ் வந்ததுனால என்ன பண்ண, இதை ஷார்ட் ஃபார்மில் எழுதலாம். எப்படி எழுதலாம், 6 மைனஸ் π/6 டிவைடட் பை 2 6 π/3 எழுதிக்கலாமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நமக்கு இந்த 2 வெளியே வச்சுக்கலாமா, ஈக்குவல் டு 1/2. ஸோ இதுவும் போலார் ஃபார்ம், இதுவும் போலார் ஃபார்ம், ரெண்டுமே எப்படி இருக்குது, நமக்கு வந்து டிவிஷனில் இருக்கிறதுனால ஆங்கிள் என்ன பண்ண நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஆன்சர் 6 மைனஸ் π/6 மைனஸ் π/3. கொஞ்சம் நிதானமாக யோசிங்க, π/6னா எவ்வளோ டிகிரிமா, π/6னா 30 டிகிரி, வெரி குட் 30 டிகிரி. π/3 எவ்வளோ டிகிரி, 60 டிகிரி. ஸோ அப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், மைனஸ் 30 மைனஸ் 60 கூட்டுனா மைனஸ் 90, ஓகே தானேம்மா. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா ஸோ 1/2 × 6 மைனஸ் 90. நீங்கள் இந்த மைனஸ் 90 மைனஸ் π/2ன்னு போடலாம், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் மைனஸ் 90னே போடணும், நோ ப்ராப்ளம். கடைசி நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம் மட்டும் தான் மாற்ற போகிறோம், சரியா. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/2. இதை நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம், காஸ் மைனஸ் 90 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் 90, ஓகே தானேப்பா. இப்போ நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த காசு வந்து மைனஸ் உள்ளே வாங்கிடும், சரி தானேப்பா. அப்போ இந்த காசு நமக்கு உள்ளே போயிடும். சரி, இப்போ நமக்கு என்ன இருக்கும், 1/2 இருக்கும், அப்படி தானே. 1/2 காஸ் 90, காஸ் 90யோட ஆன்சர் 0, அப்படி தானே 0. இந்த சைன் வந்து இந்த மைனஸை வெளியே கொடுத்துருமா, அப்போ மைனஸ் ஐன்னு வந்துடுமா, சைன் 90யோட ஆன்சர் 1, ஓகே தானே. சைன் 90யோட ஆன்சர் 1. அப்போ இந்த 0 போயிருமா, அப்போ மைனஸ் ஐ இருக்குமா, அப்போ ஆன்சர் 1/2 × மைனஸ் ஐ. ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் i/2. ஸோ இதான் நமக்கு தேவையான rectangular form. If x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 etc. xn² plus iyn², இங்கே இந்த i வரும், இந்த இதை மார்க் பண்ணிக்கங்க, i வரும், சரியா. இந்த i மிஸ் ஆகிருக்கு, மார்க் பண்ணிக்கமா. iyn நாட் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் வராதுமா, இங்கே ஸ்கொயர் வராது, சரி, இங்கே ஸ்கொயர் வராது, சேஞ்ச் பண்ணிங்க. xn plus iyn is equal to a plus ib. இதுதான் ஒரு கிவன். இந்த கிவனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சரையும் செகண்ட் சம்முடைய ஆன்சரையும் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, ஓகே தானேம்மா. ஆரம்பிக்கலாமா. ஃபஸ்ட் நான் கிவன் எழுதிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த சம் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோ. சப்டிவிஷன் 1 நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். அதுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா x1 ப்ளஸ் iy1 இன்ட்டு x2 ப்ளஸ் iy2 இன்ட்டு x3 ப்ளஸ் iy3 எக்ஸெட்ரா xn ப்ளஸ் iyn இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ibன்னு கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நமக்கு ஆன்சரில் பார்த்தோன்னா எல்லா இதுலேயும் ஸ்கொயர் இருக்குதா, ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர் பாருங்க, ஸ்கொயர் இருக்குது, அண்ட் சேம் டைம் ஐ கிடையாது. அப்போ நமக்கு எப்போ ஸ்கொயர் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் மாடுலஸ் போட்டால் தான் ஸ்கொயர் வரும், சரியா. அப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கம் மாடுலஸ் போடுவோமா. ஸோ டேக் மாடுலஸ் ஆன் போத் சைட், நான் ரெண்டு பக்கம் என்ன பண்ண போகிறேன், மாடுலஸ் போட போகிறேன். மாடுலஸ் போட்டிங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக என்ன பண்ணலாம், மாடுலஸ் போடுங்க. நமக்கு நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால தனித்தனியாக பண்ணி மாடுலஸ் போடலாம். மாடுலஸ் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 மாடுலஸ் ஆஃப் x2 ப்ளஸ் iy2 மாடுலஸ் ஆஃப் x3 ப்ளஸ் iy3 எக்ஸெட்ரா மாடுலஸ் ஆஃப் xn ப்ளஸ்
IYN equal to modulus of A plus IB. இப்போ மாடுலஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ அதுபடி இந்த ஃபார்முலா எப்படி மாற போகுதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x3 ஸ்கொயர் plus y3 square etc. square root of xn square plus yn square equal to square root of a square plus b square. நமக்கு ஆன்சரில் ரூட் இல்லை அப்படி தானே. அப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுமா? அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ஆன் போத் சைட், ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் பக்கம் கேன்சல் ஆயிருமாப்பா? அப்போ ஆன்சர் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இன்ட்டு x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் இன்ட்டு x3 ஸ்கொயர் plus y3 square etc. xn square plus yn square equal to a square plus b square. So இதான் proof பண்ணி சொல்லிருக்காங்க. So hence proved. அப்ப subdivision ஒன்று நமக்கு என்ன ஆயிட்டு prove ஆயிடுச்சுப்பா. subdivision ஒன்று என்ன ஆயிட்டு prove ஆயிடுச்சு. ஓகே தானேப்பா? ஸோ அடுத்து செகண்ட் சம் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு நோட்ஸ் படிக்கணும். என்ன நோட்ஸ்னா, ஸோ நமக்கு வந்து நோட்ஸ் படி அந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் பிரின்சிபல் ஆகுமெண்ட் படிச்ச ஞாபகம் இருக்குதா? ஸோ பிரின்சிபல் ஆகுமெண்ட்னா டீட்டாவை மெஷர் பண்ணுறாங்க, அப்படி தானே? டீட்டாவை மெஷர் பண்ணுறாங்க. அதை ஆகுமெண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்குது. ஆகுமெண்ட் அப்போ நமக்கு ஆகுமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இந்த போலா இந்த இடத்துல ரெக்டாங்குலர் ஃபார்முடைய ஆங்கிள் என்ன அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா நமக்கு வந்து ஆல்ஃபான்னு சொல்லி பண்ணி அவருக்கே இல்லையா? அப்போ இதுதான் ஆல்ஃபா. ஆல்ஃபாவுடைய ஃபார்முலா என்னென்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு அர்த்தம். சரியா இல்லையா? அப்போ ஆகுமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு அர்த்தம் மறந்துடக்கூடாது. சரியாப்பா? ஆகுமெண்ட் என்ன அர்த்தம்? அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆங்கிள்னு அர்த்தம். சரியா? இஸ் கால்ட் அஸ் தீட்டாவை மெஷர் பண்ணக்கூடியது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகுமெண்ட்டில் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, Z1 ப்ளஸ் Z2. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அடிஷன் இருக்கு சொல்ல இந்த ஆகுமெண்ட்டை தனித்தனியாக பிரித்து கொடுத்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகுமெண்ட்டை இந்த ரெண்டுக்குமே தனித்தனியாக பிரித்து கொடுத்து ப்ளஸ்ஸுக்கு மாற்றலாம். அப்போ ஆகுமெண்ட் ஆஃப் Z1 ப்ளஸ் ஆகுமெண்ட் ஆஃப் Z2 நீங்கள் மாற்றலாம். சிமிலர்லி இதில் நமக்கு ஆகுமெண்ட் ஆஃப் Z1 பை Z2 இருக்க சொல்ல எப்படி இருக்குது? நமக்கு வந்து டிவிஷன் இருக்க சொல்ல இந்த ஆகுமெண்ட் தனித்தனியாக பிரித்து கொடுத்தீங்கன்னா மைனஸாக போயிடும். அப்போ ஆகுமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் ஆகுமெண்ட் ஆஃப் Z2 நமக்கு என்ன பண்ணிடும்? மாறிடும். ஓகே தானேப்பா? ஸோ இந்த மூணு ப்ராப்பர்ட்டியுமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம செகண்ட் செம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ செகண்ட் செம்முக்கு நம்ம என்ன இதான் கிவனாக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணுற ஃபஸ்ட் நான் கிவன் எடுத்துக்கிறேன் பாருங்கள் செகண்ட் செம்முக்கு. ஸோ இதான் நம்ம தேவையான கிவன். சரியாம்மா? செகண்ட் சம். ஸோ சப்டிவிஷன் நம்பர் 2பா. ஸோ கிவன் எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த கிவனுக்கு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு வந்து இந்த இடத்துல ஆன்சர் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா tan இன்வெர்ஸ். அப்படி இந்த tan இன்வெர்ஸ் என்ன அர்த்தம்? ஆங்கிளை பற்றி டினோட் பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் ஆகுமெண்ட் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டு பக்கம் சேர்க்கணும். ஓகே? ஆகுமெண்ட். அப்போ டேக் ஆகுமெண்ட் ஆன் போத் சைட். டேக் ஆகுமெண்ட் ஆன் போத் சைட். அப்போ ரெண்டு பக்கம் ஆகுமெண்ட் சேர்த்துக்கலாமா? அப்போ ஆகுமெண்ட் சேர்த்திங்கன்னா நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஆகுமெண்ட் நீங்கள் போட சொல்ல மல்டிப்ளிகேஷனாக இருக்குதா? நான் அவரோட எழுதிக்கிறேன். ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் எப்படி எழுதலாம்? x1 ப்ளஸ் IY1 இன்ட்டு x2 ப்ளஸ் IY2 இன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இந்த இடத்துல xn ப்ளஸ் IYN இஸ் ஈக்குவல் டு ஆகுமெண்ட் ஆஃப் A ப்ளஸ் IB. சரி தானேப்பா? இப்போ இந்த ஆகுமெண்ட் நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் எப்படி கொடுக்கலாம்? நீங்கள் வந்து ப்ளஸ்ஸாக பிரித்து கொடுத்துடலாமா? அப்போ எப்படி மாறப்போது பாருங்கள். ஸோ ஆகுமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் IY1 ப்ளஸ் ஆகுமெண்ட் ஆஃப் x2 ப்ளஸ் IY2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஆகுமெண்ட் ஆஃப் xn ப்ளஸ் IYN இஸ் ஈக்குவல் டு ஆகுமெண்ட் ஆஃப் A ப்ளஸ் IB. அப்போ ஆகுமெண்ட் என்ன அர்த்தம்? ஆங்கிளில் மெஷர் பண்ண அர்த்தம். அப்படி அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாற போகுதுன்னா tan இன்வெர்ஸாக மாறிடுமா? அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபார்முலா tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y1 பை x1. இந்த இடத்துல ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப்
y2 by x2 plus tan inverse of modulus of y3 by x3. ஓகே, நம்ம 3 போடல, அதில் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் tan inverse of last term yn by xn equal to ரைட் சைடில் பார்த்தோன்னா tan inverse of modulus of என்னமா இருக்குது b by aன்னு போடணும். சரி தானப்பா? அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஆன்சர் எழுதலாம். அது எப்படி வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ என்ன ஆன்சருக்கு பாருங்கள், நமக்கு வந்து சமேஷன் இருக்குதா? அப்போ சமேஷன் என்ன அர்த்தம், எல்லா இதையும் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா இதுக்கு நடுவில் ப்ளஸ் தானே இருக்குது. பாருங்கள், இந்த எல்லா இதுக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குதா இல்லையா? அப்போ இந்த சம் எப்படி மாறப்போகுது, சமேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு அப்படி நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆர் ஈக்குவல் டு 1 to n கொடுத்துருக்காங்க, 1 to n. ஸோ tan இன்வர்ஸ் yr by xr கொடுத்துருக்காங்களாமா? ஸோ அது நார்மல் ப்ராக்கெட் போடலாம், மாடலஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஈக்குவல் டு எப்பவுமே ஆங்கிள்னா 2k பை நீங்கள் ஆட் பண்ணணுமா இல்லையா? ஸோ அதனால் ரைட் சைடில் 2k பை ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் ஆட் பண்ணியிருக்காங்களா? ஸோ இங்கே k பை தான் ஆட் பண்ணி அப்படிதானே? ஸோ k பை ஆட் பண்ணிங்கன்னா நம்ம 2k பை ஆட் பண்ணலாம். பட் இங்கே k பைன்னு இருக்கா, அப்படி விட்டுருங்க. அப்போ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, tan இன்வர்ஸ் b by a 2k பை. ஸோ k பிலாங்ஸ் டு இன்டிஜர். ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக இருக்குது பார்த்துங்கம்மா. இந்த இடத்துல நமக்கு k பைன்னு வராது, நமக்கு என்ன ஒரு 2k பைன்னு வரும். மாற்றிக்கங்க, இந்த இடத்துல 2k பைன்னு வரும். இந்த இடத்துல 2 மிஸ் ஆகிருக்கு. சரிங்களாம்மா? ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் பண்ணணும், ஆங்கிள் கூட 2k பை தான் ஆட் பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். Exercise 2.7 question number 4. If 1 plus z divided by 1 minus z is equal to cos 2 theta plus I sin 2 theta ன்னு கொடுத்துருக்காங்க. Then show that z equal to I into tan theta ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது அண்ட் சேம் டைம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் சிம்பிள் வேலை ஃபார்ம் பண்ணுறா இருந்தால் இப்போ என்ன பண்ணணும், இந்த கிவனை யூஸ் பண்ணி z ஈக்குவல் டு I tan thetaன்னு ப்ரூவ் பண்ணது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிவன் கூட ஒரு சின்ன நம்பரை ஆட் பண்ண போகிறேன். அந்த நம்பரை ஆட் பண்ணுறது மூலமாக இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிப்பா? அப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா, ஸோ இதான் கொஸ்டின். அந்த கொஸ்டின் எழுதிக்கணும் பாருங்கள். 1 ப்ளஸ் z பை 1 மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு காஸ் 2 theta ப்ளஸ் I sin 2 theta. ஓகே தானேப்பா? இப்போ இந்த சம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணதுக்காண்டி நான் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு நம்பர் ஆட் பண்ண போகிறேன். அந்த நம்பர் யாருன்னா 1. நீங்கள் என்ன செய்ய, 1 ஆட் பண்ணிட்டீங்க, 2 ஆட் பண்ண என்ன, 3 ஆட் பண்ண என்ன, வேறு நம்பர் ஆட் பண்ண என்ன, வேறு எந்த நம்பரும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 1 ஆட் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும், ஃபார்முலாம் ஈஸியாக. அதனால் என்ன பண்ண, நான் 1 ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஆட் 1 ஆன் போத் சைட். நான் ரெண்டு பக்கம் என்ன பண்ண போகிறேன், நான் 1 ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 ஆட் பண்ணால் 1 plus z divided by 1 minus z is equal to 1 plus cos 2 theta plus I sin 2 theta. ஓகே தானேப்பா? ஸோ அடுத்த ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடில் எல்சிஎம் எடுக்க போகிறேன். இது நேராக இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 1 minus z ப்ளஸ் 1 plus z டிவைடட் பை 1 minus z இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த இடத்துல 1 plus cos 2 thetaக்கு ஃபார்முலா போட போகிறேன் அண்ட் sin 2 thetaக்கு ஃபார்முலா போட போகிறேன். இப்போ நமக்கு 1 plus cos 2 thetaவுடைய ஃபார்முலா 1 plus cos 2 theta இதனுடைய ஃபார்முலா என்னென்னா 2 cos square theta அப்படிங்கிறத நம்ம 11th படிச்சிருக்கோம். அதே மாதிரி sin 2 thetaவுடைய ஃபார்முலா என்னென்னா 2 sin theta into cos theta. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே அப்ளை பண்ணலாமா? அப்போ 1 plus cos 2 thetaக்கு பதிலாக நம்ம 2 cos square theta போட போகிறோம் ப்ளஸ் I into sin 2 thetaவுடைய ஃபார்முலா 2 sin theta into cos theta நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள். இந்த யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்கன்னா மைனஸ் செட் ப்ளஸ் செட் கேன்சல் ஆகிடுமா? ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் 1 + 1 2 டிவைட் பை 1 மைனஸ் செட் இஸ் ஈக்குவல் டு, இந்த ரெண்டுக்குமே காமனாக 2 இருக்குது. அப்படி தானே 2 காமனாக எடுத்துடலாமா? அண்ட் சேம் டைம் காஸ் என்ன பண்ணாமல் வந்து காமனாக எடுத்துடலாம். அப்போ நீங்கள் 2 cos thetaவை நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா ரிமைனிங் ஆன்சர் cos theta ப்ளஸ் I sin theta மட்டும் நம்ம இங்கே இருக்கும். ஓகே தானேப்பா? அப்போ இந்த 1 2 கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு இசோடைய வேல்யூ தான் வேணும் பாருங்கள். ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும், இசோடைய வேல்யூ தான் என்ன பண்ணணும், வந்து கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இசட் டினாமினேட்டர் இருக்குது. அப்போ நான் இசட்டை வந்து நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். இது டினாமினேட்டர் டேக் ரெசிப்ரோக்கலான்னு போகுது. நம்ம ரெசிப்ரோக்கல் போட்டுருவோமா? அப்போ டேக் ரெசிப்ரோக்கல்
டேக் ரெசிவ். அப்போ இது மேலே போயிருமாமா? அப்போ 1 மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு இது கீழே வந்துடும் 1 டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஓகே தானேம்மா? இப்போ நமக்கு டினாமினேட்டரில் ஒரு போலார் ஃபார்ம் இருக்குது. ஆனால் போலார் ஃபார்ம் நடுவில் ஐ இருக்குதா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ஐயை ரிமூவ் பண்ணதுக்காண்டி இதனுடைய கான்ஜுகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ப்ராடக்ட் பண்ணுவோமா? அப்போ என்ன பண்ணுறேன்? இன்ட்டு இதனுடைய கான்ஜுகேட்டுங்கிறது இங்கே நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. மைனஸாக ப்ராடக்ட் பண்ணுவோமா? அப்போ ஆன்சர் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஓகே தானேப்பா? ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எப்படி எதெல்லாம் பாருங்கள். 1 மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன்றை வச்சு ப்ராடக்ட் பண்ணது அப்படியே எழுதிக்கலாம். காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் திங் டிவைடட் பை இந்த காஸ் தீட்டா அப்படியே வச்சுருங்க. அப்போ காஸ் தீட்டா இன்ட்டு இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது ஏ, இது ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி, ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏவுடைய ஆன்சர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, நடுவில் மைனஸ் தான் வரும். அண்ட் ஐஏ ஸ்கொயர் பண்ணால் அங்கே ஒரு மைனஸ் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக் ப்ளஸ்ஸாக போயிருமாப்பா? ப்ளஸ்ஸாக போயிருமா? அடுத்து சைனை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இப்போ இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வாட் இஸ் ஆன்சர்? நமக்கு ஒன்றா போயிருமா? அப்போ 1 இன்ட்டு காஸ் தீட்டா ஆன்சர் காஸ் தீட்டா. அப்படி டினாமினேட்டர் காஸ் தீட்டா மட்டும் இருக்க போகுது. இப்போ இந்த காஸ் தீட்டாவை நியூமரேட்டரில் உள்ள ரெண்டுக்குமே தனித்தனியாக பிரித்து கொடுத்தீங்கன்னா 1 மைனஸ் z ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஓகே தானேம்மா? இப்போ இந்த இடத்துல இந்த காஸ் தீட்டா காஸ் கேன்சல் ஆன்சர் ஒன்று இருக்குமா இல்லையா? தட் இம்ப்ளைஸ் இங்கே லெஃப்ட்டில் 1 மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 1 மைனஸ் இங்கே வந்து ஐ அப்படி வச்சுக்கோங்க. ஐயை வச்சு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஆன்சர் டேன் தீட்டா நம்மள போடலாமா? அப்போ இந்த இடத்துல 1 இந்த 1 கட் ஆயிருமாமா? ஸோ மீதி ரிமைனிங் யார் இருப்பாங்க? மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ டேன் தீட்டா இருப்பாங்க. இந்த இடத்துல மைனஸ் கேன்சல். அப்போ z ஈக்குவல் டு ஐ டேன் தீட்டா. ஸோ இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க? ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. therefore z ஈக்குவல் டு ஐ டேன் ப்ரூஃப் பண்ணதுனால hence proved. Question number 5 பாருங்கம்மா. if cos alpha plus cos beta plus cos gamma is equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0, show that. என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம்? subdivision number 1. cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma is equal to 3 cos alpha plus beta plus gamma, and second subdivision sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma is equal to 3 sin alpha plus beta plus gamma ன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியாப்பா? அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் இருக்குது, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சைன் இருக்குது. அப்போ டோட்டலாக 3 விதமான ஆங்கிள் இருக்குது. என்ன ஆங்கிள்? ஒன்று ஆல்ஃபா, பாரு காசுக்கும் சைனுக்கு இருக்குது. செகண்ட் வந்து பீட்டா, அதுக்கும் காசுக்கு இருக்குது சைனுக்கு இருக்குது. மூணாவது வந்து காமா, அதுக்கும் காசுக்கு இருக்குங்க, காசுக்கு இருக்குது சைனுக்கு இருக்குது. டோட்டல் எத்தனை ஆங்கிள் இருக்குது? 2. எல்லாத்துக்கும் 3 ஆங்கிள் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 3ஐயுமே வச்சு ஒரு போலார் ஃபார்ம் ரெடி பண்ண போகிறேன். அவனா கிவனில் கொடுக்கல, நம்மளால் நம்மளை உருவாக்க போகிறோம். என்ன உருவாக்க போகிறோம் கவனிச்சு வாங்க. லெட் நானே எடுத்துக்கிறேன். லெட் என்ன எடுக்க போகிறேன்? ஏ அப்படிங்கிற ஒரு டேம் எடுத்துக்கிறேன். ஏங்கிற என்ன எழுத போகிறேன்னா இந்த இடத்துல காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஓகே தான் எழுதிக்கலாம்ப்பா. இது வந்து ஏ நானே எடுத்துக்கிறேன் ஏ. அதே மாதிரி பி அப்படிங்கிற ஒரு போலார் ஃபார்மில் பீட்டா வச்சு எழுதுங்க. காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. அதே போல் சி அப்படிங்கிறது காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. ஓகே தானேப்பா? இப்போ இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நமக்கு சிஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அதை விட ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து யூலர் ஃபார்ம் எழுதலாமா இல்லையா? அப்போ இதை இ பவர் ஐ ஆல்ஃபா, இதை இ பவர் ஐ பீட்டா, இதை இ பவர் ஐ காமான்னு எழுதிக்கலாமாப்பா? இ அப்படின்னா யூலர் ஃபார்ம். ஓகே தானேப்பா? ஓகே, இது எப்படி இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த 3ஐயுமே ஆட் பண்ண போகிறேன். நீ கேட்கலாம் சார், ஏன் சார் இந்த 3ஐயும் நீங்களாக உருவாக்குனீங்க, இந்த 3ஐயும் ஆட் பண்ணுங்கன்னு சம்பளம் சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லலை. அப்படி நானே என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணதுக்காடி 3 ஆட் பண்ணுவோமா? அப்போது இந்த இடத்துல 3 ஆட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 ஆட் பண்ண சொல்ல காசை ஃபுல்லாக ஒன்று எழுதிக்கிறேன். காசை ஃபுல்லாக ஒன்று எழுதிக்கலாமா? எப்படி எழுதலாம்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா. ஓகே தானேம்மா? அடுத்து சைனில் ஃபுல்லாக ஐ காமனாக இருக்குதா எல்லா இதுலேயும்? அப்போ ப்ளஸ் ஐயை நீங்கள் காமனாக எடுத்தா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா. ஓகே தானேப்பா? எழுதிட்டேன் இல்லையா? இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா இந்த ஆன்சரும், சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா இந்த ஆன்சரும் என்னவா இருக்குமா? கண்டிப்பாக
ஜீரோவாக இருக்குமா? அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ள ஆன்சர் ஜீரோவாக போயிருமா? செகண்ட் ப்ராக்கெட் ஆன்சர் ஜீரோ போயிருமா? அப்போ இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 0 + I × 0 0 × I 0 0 + 0 ஆன்சர் 0. ஓகே தானேப்பா? அப்போ இந்த மூணையும் கூட்டினா வாட் இஸ் ஆன்சர்? 0 வருது. சரி சார், இப்போ நம்ம இந்த ரிசல்ட்டை வச்சு என்ன சொல்ல போகிறோம்? நம்ம 9th படித்த ஒரு பேசிக் ஃபார்முலா என்ன 9th படிச்சிருக்கோம் அப்படின்னா we know that நம்ம படித்த ஃபார்முலா என்னன்னா if a plus b plus c is equal to 0 then மூணுமே கூட்டத்தில் 0 ஆயிடுச்சுன்னா a cube plus b cube plus c cube is equal to 3abc அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம 9th படிச்சிருக்கோம். அல்ஜிப்ரா டாப்பிக்கில் இது இருக்குது. சரிங்களா இல்லையா? ஸோ என்னுடைய ஃபார்முலா வேறு மாதிரி வரும். நான் என்ன பண்ண ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா எழுதிக்கிட்டேன். சரியாம்மா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் மூணையும் கூட்டினா 0 வந்துட்டே இல்லையா? அப்போ இந்த நமக்கு தேவையான ரிசல்ட் என்னென்னா என்ன இருக்குது? a cube. ஸோ a cube plus b cube plus c cube equal to 3abc. ஓகே தானேம்மா? இப்போ இந்த abc அப்படிங்கிறது போலார் ஃபார்மில் எழுதிக்கலாம், யூலர் ஃபார்மில் எழுதிக்கலாம். யூலர் ஃபார்ம் எழுதிக்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள் ஏயோடைய ஆன்சர் யார்? e⁻i ஆல்ஃபா. பியோட ஆன்சர் யார்? e⁻i பீட்டா. சியோட ஆன்சர் யார்? e⁻i காமா. அப்போ இங்கே அப்ளை பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட் இதில் e⁻i ஆல்ஃபா ஹோல் கியூபு ப்ளஸ் பியோட ஆன்சர் e⁻i பீட்டா த ஹோல் கியூபு ப்ளஸ் சியோட ஆன்சர் e⁻i காமா த ஹோல் கியூபு ஈக்குவல் டு இதோடைய ஆன்சர் 3 × e⁻i ஆல்ஃபா × e⁻i பீட்டா × e⁻i காமா. ஏபிசியோட வேல்யூ என்ன பண்ணியாச்சு? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஈக்கு பவர் இருக்குது, அதுக்கு ஹோல் பவர் இருக்குது. அந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிடலாமா? அப்போ i ஆல்ஃபாவும் 3 நான் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். அதேமாதிரி i பீட்டா 3 ப்ராடக்ட் பண்ண போகிறேன். i காமா 3 ப்ராடக்ட் பண்ண. இது எப்படி மாறும் பாருங்கள். ஸோ e⁻i 3 ஆல்ஃபா ப்ளஸ் e⁻i 3 பீட்டா ப்ளஸ் e⁻i 3 காமா ஈக்குவல் டு இங்கே 3 × பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர்ஃபுல்லும் கூட்டிடலாமா? அப்போ இதை e⁻i × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு சொல்லாமல் ஐயை காமன் எடுத்துட்டேன்பா. ஓகேவா? இப்போ என்ன பண்ண இந்த யூலர் ஃபார்மை நான் போலார் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். காஸ் சைன் வர மாதிரி. அப்போ இது எப்படி மாறும் பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி மாறும் பாருங்க. ஸோ காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் i sin 3 ஆல்ஃபா. ஓகே தானே? எனக்கு 3 ஆல்ஃபா தானே இருக்குது நமக்கு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் எப்படி மாறும்னா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் i sin 3 பீட்டான்னு மாறுமாப்பா. ஏன்னா இங்கே 3 பீட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ மூணாவது ஸ்டெப் எப்படி மாறும்னா ப்ளஸ் இங்கே 3 காமா இருக்கிறதுனால காஸ் 3 காமா ப்ளஸ் i sin 3 காமா ஈக்குவல் டு ஸோ 3 × இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மூணுமே சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஸ்டெப் எப்படி வரப்போகுதுன்னா ஸோ காஸ் ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் i × சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இந்த ஸ்டெப் புரியுதா இல்லையாப்பா? ஸோ அந்த இடத்துல ஆங்கிளுக்கு பதிலாக ஒவ்வொரு இதுலேயும் 3 ஆல்ஃபா 3 பீட்டா 3 காமா. ஸோ ரைட் சைடு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இருக்குன்னா ஆங்கிள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே தானேப்பா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். இப்போ இதில் ரியல் பார்ட் யார்? காஸ் 3 ஆல்ஃபா காஸ் 3 பீட்டா காஸ் 3 காமா. இந்த 3 உள்ளே கொண்டு ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ இதுதான் நமக்கு ரியல் பார்ட். ஓகே தானே? இப்போ இது எப்படி மாறும் பாருங்க. ஸோ காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் 3 பீட்டா ப்ளஸ் காஸ் 3 காமா ஈக்குவல் 3 உள்ள ப்ராடக்ட் பண்ணால் ஸோ 3 × காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் பார்ட் ரெடி ஆச்சு. இப்போ அடுத்து இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணால் ஐக்கு பக்கத்தில் உள்ளது. அப்படி தானே? ஸோ இப்போ இங்கே ஐக்கு பக்கத்தில் யார் இருக்கா? sin 3 ஆல்ஃபா. இங்கே ஐக்கு பதில் sin 3 பீட்டா. இங்கே ஐக்கு பக்கத்தில் sin 3 காமா. இப்போ இந்த 3 நேராக உள்ளே கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஐக்கு பக்கத்தில் என்னது 3 sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இருக்குமாப்பா. இப்போ இதனுடைய ஆன்சர் sin 3 ஆல்ஃபா ப்ளஸ் sin 3 பீட்டா ப்ளஸ் sin 3 காமா ஈக்குவல் டு 3 × sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஸோ இதான் அவங்க ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ நமக்கு ப்ரூஃப் பண்ண ரிசல்ட்டு இதுதான். ரெண்டு வந்திருக்கா இல்லையாப்பா? சப்டிஷன் 1 சப்டிஷன் 2 வந்துட்டு therefore ends proved. Question number 6 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. If z equal to x plus iy and augment of z minus I by z plus 2 is equal to pi by 4.
then show that x square plus y square plus 3x minus 3y plus 2 is equal to 0. அப்போ நமக்கு இந்த ஆர்குமெண்ட்டை கடைசி இதில் எக்ஸ் ஒய்க்கு மாற்றிட்டாங்களா இல்லையா? அப்போ ஒரு ரிசல்ட்டை கடைசி எக்ஸ் ஒய்க்கு மாத்திரா இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேருமா? கார்ட்டீசியன் ஃபார்ம். அப்போ இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாற்றிருக்காங்க. சரியாம்மா? சம் ஆரம்பிக்குவோமா? ஸோ ரொம்ப சிம்பிள் சம் பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட். ஸோ கிவன் எழுதிக்கிறேன். ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 by z plus 2 is equal to pi by 4. ஓகே தானேப்பா? இப்போ ஆர்குமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி படி ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 இப்படி இருக்கு சொல்ல இந்த ஆர்குமெண்ட் நீங்கள் தனித்தனியாக பிரித்து கொடுத்தீங்கன்னா மைனஸாக போயிருமா? அப்போ ஆன்சர் ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 மாறிடுமாப்பா? ஸோ அதுபடி இது பிரிக்க போகிறோம் பாருங்கள். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z minus I minus argument of z plus 2 is equal to pi divided by 4. சரி தானேப்பா? ஓகே தானே? இப்போ இதோட ஆன்சர் யார்? x plus iy. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணுவோமா? இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக x plus iy, ஸோ மைனஸ் i மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy plus 2. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு பை பை 4. இப்போ ஆர்குமெண்ட்னா ஆங்கிள். அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ரியல் பார்ட் இமேஜினரி தனியாக பிரிச்சுது. அப்போ இதை ரியல் பார்ட் இமேஜினரி பிரிச்சுன்னா ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் இதில் ரியல் பார்ட் எக்ஸ் வருமா? ப்ளஸ் ஐயை நீங்கள் காமனாக எடுத்தால் ஒய் மைனஸ் 1 வருமாப்பா? அடுத்து மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இதில் ரியல் பார்ட் வந்து எக்ஸு ப்ளஸ் 2 அண்ட் இமேஜினரி பார்ட் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு பை பை 4. இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் x plus iy அப்படின்னா என்ன ஃபார்முலா எழுதுவேன்? tan inverse of ஸோ மாடுலஸ் ஆஃப் y by x. சரியாப்பா? ஸோ இந்த மாடுலஸ்ங்கிறது நம்ம வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த நம்ம நார்மல் ப்ராக்கெட் போட்டாலே போதுமானது. ஓகே, ஆனால் இங்கே XY டேம் தான் இருக்குது, என்ன கிடையாது நமக்கு பர்டிகுலர் ப்ளஸ் மைனஸ் கிடையாது. நம்ம நார்மலாக சைன் போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இது வந்து tan இன்வர்ஸ் நார்மல் ப்ராக்கெட் நீ மாடுலஸ் போட்டு எழுதினா தப்பு இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு மாடுலஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றி நீங்கள் மாடுலஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டு எழுதுறேன். ஓகே, tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு y மைனஸ் 1 இதான இமேஜினரி பார்ட் டிவைட் பை ரியல் பார்ட் வந்து எக்ஸ். ஓகே தானேப்பா? மைனஸ் இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் இமேஜினரி பார்ட் யார்? y டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு பை டிவைட் பை 4. ஓகே தானேம்மா? ஸோ இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு ஃபார்ம் படிக்கப்போம். என்ன ஃபார்ம்லான்னா இது tan இன்வர்ஸ் இது ஏன்னு வச்சுப்போம், இது tan இன்வர்ஸ் இதை பின்னு வச்சுக்கோம். அப்போது ஃபார்முலா என்னென்னா tan இன்வர்ஸ் ஏ நடுவில் மைனஸ் இருக்குல்லப்பா மைனஸ் tan இன்வர்ஸ் பி. இதனுடைய ஃபார்முலா என்னென்னா tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் பி டிவைட் பை 1 ப்ளஸ் ஏபி. ஸோ இது வந்து நமக்கு 4th லெசனில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு லெசனில் இந்த ஃபார்முலா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ஃபார்முலா என்ன பண்ண இங்கே தேவைப்படுது. ஸோ அதனால் மெமரைஸ் பண்ணிக்க மறந்துடாத. அப்போ இந்த ஃபார்முலா அப்படி என்ன பண்ண போகிறேன்? இந்த வேல்யூவை நான் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எப்படி மாறும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இது ஏ இது பி. அப்போ நமக்கு tan இன்வெர்ஸ் அப்படி மேலே போட்டுருவீங்களா? tan இன்வெர்ஸ். ஸோ லார்ஜர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கம்மா. இது ஏ பாருங்கள் ஃபார்முலா படி ஏ மைனஸ் பி. ஏ ஒய் மைனஸ் 1 பை எக்ஸு நடுவில் மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸு ப்ளஸ் 2 ஹோல் திங் டிவைடட் பை 1 ப்ளஸ் ஏபி. 1 ப்ளஸ் ஏவுடைய ஆன்சர் ஒய் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸு இன்ட்டு அண்ட் பியோடைய ஆன்சர் ஒய் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு பை டிவைட் பை 4. ஓகே தானேப்பா? ஏ பிக்கு பதிலாக அந்த வேல்யூ என்ன பண்ணியாச்சு? சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது. எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் முன்னால் இந்த tan இன்வெர்ஸ் நேராக இந்த சைடு வந்தால் நமக்கு டேனாக மாறிடுவாங்களாப்பா? டேனாக மாறிடுவாங்க. அப்போ இந்த ரைட் சைடு எழுதிக்கிறேன் பாருங்கள். ஈக்குவல் டு tan பை பை 4ன்னு மாற்றியாச்சு. ஓகே, இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்குமா? ஸோ இதை சிம்பிளாக என்ன பண்ணுங்கள்? இங்கே ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஆன்சர் எக்ஸு ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ஹோல் திங் டிவைடட் பை ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி கீழே போடுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இது வந்து என்னது? நியூமரேட்டர். சரியாப்பா? நியூமரேட்டர் ஹோல் திங் டிவைடட் பை டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி மல்டி பண்ணிடலாமாப்பா? ப்ராடக்ட் பண்ணி மல்டி பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 2 இங்கே ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் ஹோல் திங் டிவைடட் பை எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டினாமினேட்டர். கரெக்டாக எழுதிருக்கேனாப்பா? மேலே உள்ளதுக்கு மேலே போட்டு ப்ராக்கெட் போட்டேன்.
கீழே உள்ளது கீழே போய் நம்ம ப்ராக்கெட் போடாச்சு. இப்போ இங்கே யார் கேன்சல் ஆவாங்கன்னா ஸோ நியூமரேட்டரில் உள்ள டினாமினேட்டரும் டினாமினேட்டரில் உள்ள டினாமினேட்டர் கட் ஆயிருமா, ஏன்னா இங்கேயும் x × x + 2 x × x + 2 கட் ஆயிருமா. ஸோ மீதி உள்ளது என்ன பண்ணணும், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண பாருங்க, கவனிச்சே வாங்க. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி தான். இஸ் ஈக்குவல் டு tan π/4. ஸோ π/4 இஸ் கால்ட் as 45 டிகிரி. ஸோ ஆன்சர் ஒன்றா போயிருமாப்பா. அப்போ இங்கே வாங்க, இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிடுவோமா. ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இது xy, எக்ஸ் வச்சு ப்ராடக்ட் பண்ணுறப்ப xy மைனஸ் எக்ஸ், அடுத்து 2 வச்சு ப்ராடக்ட் பண்ணால் ப்ளஸ் 2y மைனஸ் 2 மைனஸ் xy ஹோல் திங் டிவைடட் பை கீழே ப்ராடக்ட் பண்ணால் x² ப்ளஸ் 2x ப்ளஸ் y² மைனஸ் y. இப்போ சிம்பிளாக இதை க்ராஸ் பண்ணிடலாம்ப்பா. அப்போ இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் எப்படி மாறும் பாருங்கள். ரிமைனிங் ஆன்சரில் இந்த ஸ்டெப்பு எப்படி எழுதலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல யார் யார் கேன்சல் ஆவாங்க பாருங்கம்மா. இங்கே ஒரு xy இங்கே ஒரு xy கட் ஆயிருமாப்பா. ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் என்ன இருக்கும், மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2y மைனஸ் 2 ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கிராஸ் பண்ண சொல்ல x² வரும் ப்ளஸ்ஸு 2x வரும் ப்ளஸ்ஸு y², இங்கே மைனஸ் y. அப்படி தானேப்பா. இப்போ இந்த எல்லா இதையும் நான் என்ன பண்ணுவேன், ரைட் சைட் மூவ் பண்ண சொல்ல இந்த சைன் ஃபுல்லாக மாறிடுமா. ரிமைனிங் ஆன்சர் x² ப்ளஸ் 2x ப்ளஸ் y² மைனஸ் y. இது ரைட் சைட் மூவ் பண்ண சொல்ல ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா x² அடுத்து y² எழுதிங்க ப்ளஸ் y², அடுத்து எக்ஸ் டேம் ஃபுல்லாக ஒன்றா சேர்த்துருங்கப்பா. அடுத்து ப்ளஸ்ஸு 3x, ஒய்யை ஃபுல்லாக ஒன்றா சேர்த்திங்கன்னா மைனஸ் 3y, அடுத்து கான்ஸ்டன்ட் டேம் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சரை தான் அவங்க ப்ரூஃப் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட். எக்ஸாம்பிள் 2.24 ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அதாவது இந்த வார்த்தை கொடுக்கவே இல்லை. ஃபைண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னாலும் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னாலும் ஒன்று தான். சரியாம்மா. அப்போ என்ன கொடுத்துருக்கான், பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு கொடுத்துருக்கான். சரியாப்பா. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னாலே நான் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அவனுக்கு புரியதுக்கான என்ன பண்ணியிருக்கான், அந்த வார்த்தை கொடுத்துருக்கான் பார்த்துக்கு. அப்போ என்ன கேட்குறான்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் கேட்குறான். அப்போ இங்கே பாருங்கள், ஆர்குமெண்ட் ஆஃப் ARG இசட் கேட்குறான். இசட்டோட ஆன்சர் தெளிவாக கொடுத்துட்டானாமா. என்ன கொடுத்துருக்கான், ஆர்குமெண்ட் ஆஃப் இதோட ஆன்சர் -2 டிவைட் பை 1 + i√3 கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆர்குமெண்ட் வந்து டிவிஷன் இருந்துச்சுன்னா இந்த ஆர்குமெண்ட்டை தனித்தனியாக பிரித்து கொடுத்தா மைனஸாக போயிருமா. அப்போ இஸ் ஈக்குவல் டு ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் -2 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i√3. சரியா. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கிராஃப் வரைகிறேன். அப்போ தான் ஈஸியாக ஆன்சர் பண்ணி பாருங்கள். இந்த கிராஃபில் இது நமக்கு ஒரு பிளேன். என்ன பிளேன், காம்ப்ளெக்ஸ் பிளேன். இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேனில் -2 எங்கே இருக்கும், ஸோ இது ஃபுல்லாக ப்ளஸ் வேல்யூ. ஸோ -2 இங்கே தான் இருக்கும், இஸ் கால்ட் அஸ் -2. அப்போ இது நமக்கு 0 டிகிரி, இது 90, இது நமக்கு 180. அப்போ இந்த -2 இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து எந்த டிகிரியில் உட்காந்துருக்குதுமா, 180 டிகிரியில் உட்காந்துருக்குது. சொல்கிறது புரியுதே இல்லையாப்பா. அப்போ நீ ஃபார்முலா போட்டால் உனக்கு கரெக்டாக புரியாது. சரியா இல்லையா. அப்போ இதே மாதிரி ஒன்லி ரியல் நம்பர் மட்டும் இருக்க சொல்ல அந்த ரியல் நம்பரை நீ கிராஃபில் ஃப்ளாட் பண்ண சொல்ல மட்டும்தான் உனக்கு கரெக்டான ஐடியா கிடைக்கும். அப்போ இதனுடைய ஆன்சர் யாருன்னா இஸ் கால்ட் அஸ் பை. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் -2 அப்படிங்கிறது 180 டிகிரியில் இருக்கிறதுனால இஸ் கால்ட் அஸ் பை. மைனஸ் இதுக்கு நம்ம ஃபார்முலா போடணும். ஏன்னா நமக்கு ரியலும் இமேஜின் இருக்கிறதுனால tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. ஸோ √3/1. அப்போ இது √3 தானே வரும் ஆன்சர். பை மைனஸ் இது ஆன்சர் எப்படி எழுதலாம், tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ். ஸோ எந்த டிகிரிக்கு √3 வரும்பா, π/3 இஸ் கால்ட் எவ்வளோ டிகிரி, 60 டிகிரி. ஸோ டேக் எல்சிஎம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2π - π. ஸோ டிவைட் பை 3π. ஸோ ஆன்சர் போட்டிங்கன்னா வரும் 2π / 3. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்.